ஹலோ வீவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது தி வாட்டர் மெஜிஷியன் எபிசோட் 6 பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல அந்த கிரேட் டைட்டில் போர்ல இருந்து ஜெயிச்சதுக்கு எல்லாருமே இப்போ பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே தெரியாத ரியோ அங்க வந்துட்டு, ஆமா இங்க என்ன நடக்குது? இந்த சைடு கில்டு மாஸ்டரும், அட இந்த கிரேட் டைட்டில் போருக்கு நிறைய செலவாயிடுச்சு, இதுல பட்ஜெட் போட்டு பாதுகாக்கணும். அதுவும் இல்லாம இந்த கிரேட் டைட்டில் போர் நடந்ததுக்கு ராயல் கேபிட்டல்ல இருந்து நிறைய ரீசர்ச்சர்ஸ் வருவானுங்க, அவனுங்க வேற சமாளிக்கணும். டஞ்சன் ஒரு மாசத்துக்கு மூடி வைக்க போறோம், இருந்தாலுமே அவனுக்கு வந்து என்ன பிரச்சனை கொடுக்க போறானுங்க தெரியல. இப்போ ரியோக்கு எல்லா விஷயத்த சொல்ல, ஓ கிரியேட்டரில் போற முடிச்சதுக்கு இந்த கொண்டாட்டமா அப்படின்னு சொல்ல, நில்சோ நீங்க எந்த இருக்கணும் ரியோ, ஆபல பாத்துருக்கணுமே, அந்த மாதிரி அட்டகாசமா இருந்தாரு. அதுவும் இல்லாம லின் புல்லட் ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு பெரிய மேஜிக் யூஸ் பண்ணா, அதை எப்படி அவர் டாச் பண்ணாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஆபல் வந்துட்டு, நான் இப்ப யூஸ் பண்ண ஸ்கில்லோட பேரு பெர்ஃபெக்ட் ஷேடோ, அது ஒரு ஸ்வாட் ஸ்கில், மேஜிக் உட்பட ரேஞ்ச் அட்டாக்ல தப்பிக்கலாம். எப்படி இவங்களும் பேசிட்டு இருக்க, அவங்களோட டீம் அவங்க வந்துட்டு, அட இங்கதான் இருப்பான்னு நான் நினைச்சேன், நான் தான் சொன்னல ரியோட தான் ஆபல் இருப்பான்னு. ஆபலுக்கு உனதான் ரொம்ப பிடிக்கும் போல சொல்லிட்டு அவளுமே சலிச்சுக்கிட்டே சொல்றா, லின்னும் ஆமா ரியோ உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்டாகணும், நீ காத்துலயே ஐஸ் வால கிரியேட் பண்ணுவியா? ரியவும் என்னால முடியும், ஒரு 40 மீட்டருக்கு அது வரைக்கும் தான் என்னோட லிமிட். இது கேட்டவுடனே லின்னுக்கு ஷாக்கா இருக்கு, அப்ப அது உண்மைதானா? ரியவும் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியால கத்துக்கல, பல வருஷத்துக்கு ட்ரைனிங் எடுத்து அதை கத்துக்கிட்டேன். லின்னு பல பேரால அதை செய்யக்கூட முடியாது. ஆமா இப்ப நீ யூஸ் பண்றது ஒரிஜினல் ஸ்பெல்லா? ரியவோ ஒரிஜினல் ஸ்பெல்லா அப்படின்னு நான் கேட்க, லின்னு இந்த உலகத்துல இருக்க முக்காசி மேஜிக்கு ஏற்கனவே இருக்கிற மந்திரத்தை சொல்லி அதை யூஸ் பண்ணாதான் அந்த மேஜிக் ஒர்க் ஆகும். ரியவோ என்ன பொறுத்த வரைக்கும் மந்திரங்கிறது அவங்க விருப்பத்தை பொறுத்து ஈஸத்துக்கு மாத்திக்கலாம், எப்படி இருந்தாலும் ரிசல்ட் ஒண்ணு தானே. சரி எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. ஆனா லின்னுமே அவன் சொன்ன ஷாக்ல அப்படியே இருக்கா. ஆப்பிள் உனக்கு ஒரு சீக்ரெட் சொல்றேன், ரியோ பொறுத்த வரைக்கும் மந்திரங்கிறது சொல்றதுக்கு கூலா இருக்குன்னு சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கான். அவனால மந்திரம் எல்லாமே கேஸ் பண்ண முடியும். லினோ அவன் அந்த மாதிரி ஸ்பெல்ல யூஸ் பண்றதுக்கு நான் ஆச்சரியப்பட்டேன், இவனால இப்ப மந்திரம் சொல்லாமலே யூஸ் பண்ண முடியுமா? டெல்ஸ் மத்தவங்களும் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தேடி பார்க்க அங்க பார்த்தா ஒரு வேலையும் இல்ல. டஞ்சன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு எந்த வேலையுமே கிடைக்க மாட்டேங்குது. ரியவோ ஆமா எங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நில்ஸும் வேலை தேடிட்டு இருக்கோம், டஞ்சன் க்ளோஸ் பண்ணதுனால எங்களுக்கு எந்த வித வேலையுமே இல்ல. ஆமா ரியோ நீங்க கொஸ்ட் எடுக்கிறதா வந்தீங்களா அப்படின்னு கேட்க, ரியோவோ இல்ல நான் ஆல்கெமி யூஸ் பண்ணும், அதுக்கு எனக்கு ஒரு சில ஊர் தேவை. ஆனா அந்த டஞ்சன் இன்சிடென்ட்னால எல்லா ஊருமே வித்து போயிடுச்சு. ஏட்டவோ என்னது காப்பர் ஊர், அது ரொம்ப விலை அதிகமாச்சே. ரியவோ அப்படின்னா நான் உங்க 3 பேருமே ஹையர் பண்றேனே, எனக்கு இந்த ஏரியா பத்தின தெரியாது, அதனால ஊர் எங்க இருக்குங்கிறத எனக்கு வழி காட்டுங்க. ஏட்டவோ இங்க பக்கத்துல ஒரு கைவிடப்பட்ட மைன் இருக்கு, அங்க அது கிடைக்கும். ரியவோ அப்படின்னா சரி, ஒருத்தருக்கு நான் 4 கோல்டு காயின் தரேன், அது கூடவே மைன்ல என் கூட சேர்ந்து வேலை செய்யறப்ப நீங்க எடுக்கிற ஒரு வரைக்கும் நான் 25 கோல்டு காயின் தரேன். இதுக்கிட்ட அவங்களும் ஷாக்கிட்டு கண்டிப்பா வரும், ஆனா நீங்க கொடுக்கறது ரொம்ப அதிகமா இல்ல அப்படின்னு கேட்க, ரியவோ கரெக்டா இருந்தாலுமே நான் வழி எது கேட்டா இதோட அதிகமா வரும், அதனால எனக்கு இதுல லாபம் தான். இப்ப எல்லாம் முடிஞ்சு ரியோ தன்னோட ரூமுக்கு வர, அங்க வெளியே என்னமோ சந்தை இருக்குது. அவனுமே ஜன்னல் திறந்து பார்க்க, அங்க அந்த டவுனோட நைட்ஸ் எல்லாம் அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அங்க ஒருத்தனமா ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, அவளுக்கு தான் விருப்பம் இல்ல சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். அந்த நைட்டுமே தன்னோட வாழ் எடுத்துட்டு, கவலைப்படாத உனக்கு கொல்ல மாட்டான், ஆனா ஒரு அட்வென்ச்சரா உன்னோட இடம் என்னங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவனை கிட்ட நெருங்க பார்த்தா தடுக்கி விழுந்துடுறான். அவனுமே என்ன நடக்குதுன்னு தெரியல, நீ என்ன பண்ணு சொல்லிட்டு கேட்க, அவனுமே நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்ல அவன் திரும்பி கீழே விழுந்துட்டே இருக்கான். இப்போ பின்னாடி ஒரு குரல் கேக்குது, போதும் அப்படின்னு சொல்ல பார்த்தா அங்க வந்தது அந்த பிரிகேடோட தலைவர் பிலிப்ஸ். அந்த நைட்ஸோ எங்களை தடுக்கிறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்க, பிலிப்ஸோ இந்த கிங்டமோட நைட்ஸ் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஒரு அட்வென்ச்சரா இருக்கலாம், ஆனா இந்த கிங்டமோட ஒரு நோபல்னா நான் தான் பிலிப்ஸ் ஏ ஹெயின்டன், ஹவுஸ் ஹைன்லைனோட வாரிசு. இது கிட்ட வந்து நைட்ஸோ எனது ஹைன்லைனா, எது ராயல் நைட்ஸோட எக்ஸ் கமாண்டரா? பிலிப்ஸோ ஆமா அவர் எங்க அப்பா தான், அதனால நம்ம கிங்டமோட நைட்ஸ் பேரை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தாம இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இதை கேட்ட உடனே அங்க இருக்க நைட்ஸுமே அங்க இருந்து பயந்து ஓடிடுறாங்க. அந்த 2 பேரும் எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. பிலிப்ஸ் மேல ரியோ இருக்கிறத பார்த்துட்டு, ஆமா நீ ரியோ தானே? ரியவோ ஆமா நீங்களுமே பிலிப்ஸ் தானே அப்படின்னு சொல்ல, ஆமா நான் தான் ஒயிட் பிரிகேட்டோட கேப்டன். ஆபல் சொன்ன மாதிரி தான் இருக்க, ஆனா உன்னோட மேஜிக் நிஜமாலே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்ப தான் தெரியுது ரியோ தான் தன்னோட ஐஸ் மேஜிக் வச்சுக்கிட்டு அவனை தடுக்க வச்சானு. பிலிப்ஸும் இப்ப எனக்கு புரியுது, அந்த கிரேட் டைட்டில் போற நீ இருந்ததா ஈஸியாவே முடிச்சிருக்கலான்னு ஏன் ஆபல் சொன்னானே இப்ப எனக்கு புரியுது. பின்னாடி அவளோட லிeutenant வந்துட்டு, கேப்டன் நம்ம கிளம்பணும்னு சொல்ல அவனுமே அங்க இருந்து கிளம்புறான். ரியாவோ பிலிப்ஸ் அப்புறம் அந்த பொண்ணு 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க, ஆனா எதுக்கு ஒரு நோபலோட பையன் அட்வென்ச்சரர் ஆனான்னு எனக்கு புரியல. இப்ப ரியோ சாப்பிட்டுட்டு இருக்க அந்த இடத்துக்கு அவளை வந்துட்டு, அட நீ தனியா சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்ல, ரியாவோ இப்படி நீ ஆறுதலா பேசினாலும் உனக்குலாம் சோறு வாங்கி தர மாட்டேன்ப்பா, ஆனா நீ எனக்கு வாங்கி தரலாம், நான் எல்லாத்தையுமே ஏத்துப்ப அப்படின்னு சொல்ல, ஆவலும் உனக்கு இருக்க காசுக்கு நீ எவ்வளவு வேணா வாங்கலாம், என்கிட்ட கேட்காத. ரியாவோ ஆமா நீமே தனியா வர மாட்டியே, ஓ இப்ப எனக்கு புரியுது நீ பிளஷர் டிஸ்ட்ரிக்ட் போறியா அப்படின்னு கேட்க, எதுக்கிட்ட ஆவலும் என்ன பேசிட்டு இருக்க, யார் என்ன கேட்பான்னு யாருக்கு தெரியாதுல. ரியாவோ இந்த சப்ஜெக்ட் எடுத்தோடனே நீ மறுக்கிறேன்னா அப்போ உனக்கு ஒரு பிடிச்ச பொண்ணு இருக்கா கரெக்டா, உனக்கு லின்னு பிடிக்குது, ஆனா நீ எதுவுமே பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்ல, ஆபலும் இல்ல லின்னுக்கு என்னதான் பிடிக்காது, பாருன்னு தான் பிடிக்கும். ரியவோ என்னது அந்த ஜோடியா, ஒரு வித்தியாசமான ஜோடியா இருக்கப்பா, அவங்களோட காதல் அவங்களோட உயரத்தை மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், அப்படின்னா உனக்கு ரியாவை தான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்ல, இதுக்கிட்ட ஆபலும் வைக்கப்பட்டு, நான் உங்ககிட்ட சொன்னல அப்படிலாம் கிடையாது. ரியவோ இதை சொன்னதுக்கு எதுக்குப்பா ஸ்கூல் பையன் மாதிரி வைக்கப்படுற அப்படின்னு சொல்ல, அவனுமே என்னது ஸ்கூல் பையனா? ரியவோ சரி உண்மையிலே எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆபலும் சரி நீ ஃப்ரீயா இருந்தானா உன்னோட உதவி எனக்கு தேவை. இப்ப அவங்களுமே அந்த பிளஸ் டிஸ்ட்ரிக்ட் போறாங்க.
இருக்காங்க. ஆபலும் என்னோட ஃப்ரெண்டு எனக்கு ஒரு டிப்பு கொடுத்தான். இந்த டவுன்ல நிறைய நேச்சு இருக்காங்க, ஆனா கொஞ்சம் நேச்சு ரொம்ப மோசமானவங்க. அவங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் ஓடி வந்துட்டா சொல்லிட்டு எனக்கு தகவல் வந்துச்சு. ரியாவும் ஆபல் அங்க 2 பேரும் வித்தியாசமா இருக்காங்க. ஆபலும் இந்த டவுன்ல ஒரு டஞ்சன் இருக்கு, அதனால அப்பப்ப டிராவலர்ஸ் வருவாங்க தான். ரியாவும் கரெக்ட் தான், ஆனா இப்போ டஞ்சன் மூடி இருக்கு, டிராவலர்ஸும் வரது கிடையாது. அதனால அவங்க 2 பேரை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. ரியோவும் அட எல்லாமே காலியா இருக்குன்னு சொல்லிட்டு பாக்க பின்னாடி அவன் அட்டாக் பண்றாங்க. ஆனா ரியோவுமே அதை தடுத்துறான். அவனுக்கு பின்னாடி இனிமே 3 பேர் தாக்க ரியோவுமே ஒரு ஐஸ் பால வச்சுக்கிட்டு அவங்கள ஈஸியாவே மயக்கடிக்க வச்சிடறான். நம்மள ஒரு டிராப்ல விளை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டானுங்களே. ஆபலும் இது நீயா இருக்க எப்படி ஆச்சு, இல்லன்னா என்ன நடந்திருக்கும். அட இது ஒரு ஆல்கெமிக்கல் டூல் தானே அப்படின்னு சொல்ல ரியோவும் இது ஆல்கெமியா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆபலும் கண்டிப்பா நடக்காது, இது ஒரு எவிடன்ஸ், இதை நான் கொடுத்தாவணும்னு சொல்லிட்டு அவனை அதை எடுத்துட்டு போயிடுறான். இவங்க எல்லாருமே ஆண்டலிவ கேபிட்டல்ல சேர்ந்த அட்வென்ச்சரர்ஸ். சரி இந்த விஷயத்துல டவுன் கார்டு பார்த்துப்பாங்க, அவங்க கிட்ட இவங்க ஒப்படைச்சிடலாம். அப்படி இந்த சைடு பார்த்தா பிலிப்ஸ் போய்கிட்டு இருக்க. அவனுக்கு பின்னாடி இவன் வெரைட்டி விட்ட நைட்ஸுமே என்ன அசிங்கப்படுத்துறான். இவனுக்கு ஒரு பாட கத்தவனு சொல்லிட்டு பிலிப்ஸ் அட்டாக் பண்ண போறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பின்னாடி பிலிப்ஸோட லிeutenant வந்துட்டு அவங்கள தாக்குறா. அங்க இருக்க நைட்ஸ் இருக்கிற தடையும் தெரியாம அவங்கள பூசி கேட்டுறா. முன்னாடி போன பிலிப்ஸும் நல்ல வேலை செஞ்ச சென்னா. அடுத்த நாள் அந்த கில்டி மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த டஞ்சனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்துட்டாங்க. கில்டி மாஸ்டர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க இருக்க டஞ்சனை ஓபன் பண்ணணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அவங்களுமே கில்டி மாஸ்டர் பொறுமையா கேளுங்க, நாங்க ராஜாவோட ஆர்டரோட வந்திருக்கோம், அதுவும் இல்லாம இந்த இடத்த யூஸ் பண்றதுக்கு எங்களுக்கு ஃபுல் அத்தாரிட்டி இருக்கு. இதை பார்த்து அந்த ரிசர்ச்சர் நான் இங்க இருக்க சாப்பாடு உங்களுக்கு கேட்காம எடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க, பக்கத்துல இருக்க டவுன் கிட்ட இருந்து நாங்க அதை வாங்கிக்கிறோம். பக்கத்துல அவரோட ரெஸ்டாரண்ட்டும் சாப்பாடுக்கு இப்ப பிரச்சனை இல்ல, ஆனா டஞ்சனை ஓபன் பண்ணியே ஆகணும். அந்த கில்டு மாஸ்டரும் சரி லோனோட டஞ்சனோட நாங்க ஓபன் பண்றோம், ஆனா அட்வென்ச்சர்ஸ்கோ இல்ல எந்த அசம்பாவிதம் நடந்தாலுமே அதுக்கு நீங்க தான் பொறுப்பு எடுத்துக்கணும். இதுக்கு நீங்க ஒத்துக்கலன்னா டஞ்சன் மூடியர். அந்த இடமே சரி நடக்கிறது நடக்கட்டும், நாங்க ஒத்துக்கிறோம், எங்க பொறுப்புனால எங்க இஷ்டத்துக்கு நாங்க அட்வென்ச்சர்ஸை பிக் பண்ணிக்கலாம்ல. கில்டு மாஸ்டரும் அது அட்வென்ச்சர்ஸை பொறுத்து, அதுவும் இல்லாம உங்ககிட்ட ஒரு வார்னிங் கொடுத்துக்கிறேன். கிரேட் டைட்டில் போர் நடந்த அப்புறம் டஞ்சன் எந்த நிலைமையில இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ ரியாவும் அவளோட இடத்துக்கு போவா. ஆடா இதான் ஆபிள் தங்குற இடம்ல, இந்த இடத்துல கேஃபேட்டீரியா நல்லா இருக்கும், நான் வயிறு மட்டும் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணு ஓடிட்டு நீங்க ஒரு அட்வென்ச்சர் தானே, நான் அட்வென்ச்சர் கில்டு அவசரமா போனோம், அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ரியாவும் அட இல்லம்மா நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்ல அவளுமே கையை பிடிச்சி வச்சுன்னு கூட்டு போயிட்டு இருக்கா. அந்த பொண்ணு ஒரு லெட்டர் அவள்கிட்ட கொடுத்துட்டு ப்ரொஃபசர் ஹில்டகார்டு கிட்ட இருந்து இது வந்திருக்கு அப்படின்னு சொல்ல இல்லைனோ என்னது ஹில்டகார்டு கிட்ட இருந்து வந்திருக்கா. ஆபுல் அதை படிச்சு பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா கோர்ட் மியூசிஷியன், அதாச்சு இங்க வர ரீசர்ச்சருக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணுமா. ரியாவும் அதான் டஞ்சனை க்ளோஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ல ஆபுலும் அதெல்லாம் பெரிய பாலிடிக்ஸ் பா, அவங்க நினைச்சா மூடுவாங்க நினைச்சா துறப்பாங்க. ஒரு கிரேட் டைட்டில் போருக்கு அப்புறம் டஞ்சனையே க்ளோஸ் பண்ணாங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏ ரேங்க் பார்ட்டி அந்த டென்ஷனுக்குள்ள போனாங்க, ஆனா அவங்க திரும்பி வரவே இல்லை. அந்த ஏ ரேங்க் பார்ட்டி மட்டும் கிடையாது, அவங்களோட லீடர் ஒரு எஸ் ரேங்க் அவனுமே திரும்பி வரல. புரியுற மாதிரி சொல்லணும்னா கிரேட்டரில் போருக்கு அப்புறம் டஞ்சன் எந்த நிலைமையில இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. ரியாவோ அப்படின்னா அந்த பக்கம் போகாம இருக்கிறது நல்லது, சரி நான் சாப்பிட போனோம் அவடே வரட்டா அப்படின்னு சொல்லிட்டு போவ. ரியாவோ ஆமா உன்னோட பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்க அந்த பொண்ணுமே என்னோட பேரு நடாலி ஸ்வார்ட்ஸ்வா. லின்னோ என்னது ஸ்வார்ட்ஸ்காஃபா, இந்த கிரேட் மெஜிஷியன் ஃபேமிலி சேர்ந்தவங்களா. அந்த நாடலி பொண்ணுமே ஆமா ஆனா நான் அந்த அளவுக்கு ஒரு பெரிய வாட்டர் மெஜிஷியன் கிடையாது. லின்னோ நட்டாலி காத்துல தூரத்துல இருந்து ஒரு பெரிய ஐஸ் வால கிரியேட் பண்ண முடியுமா உங்களால. நட்டாலியும் இல்ல அந்த மாதிரி ஒரு மேஜிக்க நான் கேள்வி கூடப்பட்டது கிடையாது. ஆபலோ என்னாச்சு இல்லன் இன்னுமே சந்தேகப்படுறேன் அப்படின்னு கேட்க அந்த மாதிரி ஒரு மேஜிஷியனை நான் கேள்வி கூடப்பட்டது கிடையாது. நட்டாலியோ அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மேஜிக் நிஜமாலே இருக்கு அப்படின்னு கேட்க ரியாவும் இப்போ உனக்கு வழி காட்டினால அவன் பேரையோ அவனால அந்த மேஜிக் யூஸ் பண்ண முடியும். ஆபலோ நம்ப முடியல, இருந்தாலுமே அது உண்மைதான், இது ஒரு நல்ல வாய்ப்பு, அதனால உங்ககிட்ட ஒரு வார்னிங் கொடுக்குறேன். உங்களை யாருமே ரியோ கூட சண்டை போடக்கூடாது. எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு, நம்ம 4 பேருமே ஒன்னா சேர்ந்து அவன் கூட சண்டை போட்டாலுமே அவனுக்கு மேட்ச் கிடையாது. ஒருவேளை அவனை ஏத்து சண்டை போடுற மாதிரி நிலைமை வந்துச்சுன்னா உடனே சரண்டர் ஆயிடுங்க. அவனை பத்தி நல்லா தெரியும், அவன் உங்களை யாரையும் கொலை பண்றான், இருந்தாலுமே சரண்டர் ஆயிடுங்க. அப்புறம் நட்டாலி உனக்கு ஏதாச்சும் ஒரு உதவி வேணும், நாங்க அப்ப இல்லனா நீ ரியோவை கேட்கலாம், அவன் எப்பவுமே லைப்ரரியில இருப்பான், அப்படி இல்லைன்னா அட்வென்ச்சரஸ் லாட்ஜ்ல ரூம் 10ல இருப்பான். இப்போ அந்த டஞ்சன் உள்ள போறதுக்கு எல்லாருமே தயாராகிறாங்க. அந்த இடமே இந்த டிவைஸோட பேரு மானா ரெசிடியல். இதை வச்சுக்கிட்டு டஞ்சன் உள்ள ஏதாச்சும் வித்தியாசமான மானா கிடைச்சதுன்னா அதை வெளியே இருக்க நம்ம டீமுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஆபலோ அட ஆல்கமியால இந்த மாதிரி விஷயத்துல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க அவருமே உனக்கு ஆல்கமி பிடிக்குமா, இந்த மாதிரி விஷயத்துல உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்னு சொல்ல ஆபலோ எனக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, என்னோட ஃப்ரெண்டுக்கு அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஆபலோ அட உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்பா அப்படின்னு சொல்ல ஆபலோ பின்ன எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம எனக்குமே ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க தான். அவரும் ஆபல் நீ ஒரு அட்வென்ச்சர் ஆனது ஒரு நல்ல விஷயம் தான் போல. ஆபலோ சரி எல்லாருமே இப்போ உள்ள போவோம், சொன்ன மாதிரியே 3rd லேயர் மட்டும் தான் நம்ம போறோம். இப்போ ரியோ சொன்ன மாதிரியே அவங்களுக்கு எனக்கு காசு கொடுக்க என்னது இவ்வளவு அப்படின்னு சொல்ல ரியோவோ ஆமா நம்ம இவ்வளவு எடுத்திருக்கோம்ல அதனால அதுக்கு ஏத்த சன்மானம். கேட்டவும் இதுக்குள்ள டஞ்சன் திறந்துட்டாங்களா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்ல ரியோவோ ஆமா ஆனா டி ரேங்க்ல அதுக்கு மேல இருக்க அட்வென்ச்சர் எல்லாம் மட்டும் தான் உள்ள போக முடியும். இந்த சைடு அந்த எக்ஸ்பெடிஷன்ல ஆபலுமே 3 நாளா நம்ம 7 லேயரை கவர் பண்ணிட்டோம், இருந்தாலுமே எதுவுமே வித்தியாசமா நடக்கல. இந்த 7 லேயர்ல ஒரு மான்ஸ்டர் கூட நம்ம கண்ணுல படல. அந்த ஐட்டம் வெளியே இருக்க டீம் நம்மளோட ரீடிங்ஸ் ரீட் பண்ணிட்டு இருக்காங்க, எந்த வித்தியாசமான விஷயமும் நடக்கல. ஆபலும் அப்ப நம்ம இனிமே ஆழமா போனால ஆனா எதுக்காக அந்த ரீசர்ச்சர்ஸ் இவ்வளவு அவசரப்பட்டு இருக்காங்க. ரியாவோ அவங்க ஒரு தியரியில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 38 லேயர் கீழே இருந்துதான் கிரேட் டைட்டில் போர் ஆரம்பிக்கும் சொல்லிட்டு அவங்க தியரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இப்போ கீழே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. நான் சொன்ன மாதிரி E ரேங்க் அப்புறம் F ரேங்க் அட்வென்ச்சர்ஸால டஞ்சன் உள்ள போக முடியாது. உங்களுக்கு வேற வேலை ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களும் தேடிட்டு இருக்கோம். டஞ்சன் உள்ள அந்த ரிசர்ச்சர்ஸும் போக அவங்க ஒரு டோரை பாக்குறாங்க. இது வேற ஒரு லொகேஷனுக்கு போகுது அப்படின்னு சொல்ல அந்த ரிசர்ச்சரும் நம்ம அதை கிட்ட ரீசர்ச் பண்ணுவோம், எல்லாருமே ரெடியாங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் எல்லா எக்யூப்மெண்ட்டும் வச்சுட்டு ரெடியாவ அந்த கேட்ட அனலைஸ் பண்ண சொல்லி சொல்றாங்க. பார்த்தா அங்க இருக்க எல்லாருமே அங்கிருந்து மாயமாயிடுறாங்க. வெளியே நாட்டிலையுமே மானா ரீடிங் பண்ணிட்டு இருந்தா அவளுக்குமே சிக்னல் கட்டா. ஆபலும் அவங்க கூட இருக்கிறவங்களுக்குமே அவங்க எங்க வந்திருக்காங்கிறது யாருக்குமே தெரியல. அந்த ரிசர்ச்சர்ட்டும் நம்மளாம் டெலிபோர்ட் ஆகி இங்க வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா சும்மா இருக்க கேட்ட ரீசர்ச் பண்றோம்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி விட்டவனுமே நம்ம இங்க வந்திருக்கோம் தெரியல, அதனால எல்லாத்தையும் சுத்தி எக்ஸாமின் பண்ணுங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நம்ம டெலிபோர்ட் ஆகி தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இது இங்க இருந்து வரும்னே தெரியுது, அதனால ஜாக்கிரதையா இருங்க. நம்மளோட தேரி படி 38வது லேயருக்கு அப்புறம் தான் மான்ஸ்டர் வருதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நம்மளோட தேரி தப்பு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் நம்ம வந்த அந்த கேட்டு தான். இருந்தாலுமே இது ஒரு நல்ல வாய்ப்பு. கிரியேட்டர்கள் போறதுக்கான காரணத்தை சோர்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோம். இதை போட்டு நான் கண்டுபிடிச்சா என்னோட லைஃப் செட்டில்டு. அவன் கூட இருக்கிறவங்களும் டேரக்டர் அங்க பாருங்கன்னு சொல்ல அங்க ஏதோ ஒரு வெளிச்சம் வந்துகிட்டு இருக்கு. வெளியே நாட்டாலையுமே அங்கிருந்து வந்தால் காணாம போயிடுச்சா இல்ல ஏதோ ஒரு சிக்னல் வருதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்க அங்கிருந்து வருது 40வது ஃப்ளோர்ல இருந்து வருது. ஆனா வந்த உடனே அது காணாம போயிடுது. அங்க ஒருத்தர் வந்துட்டு இப்போதைக்கு இங்க யார் இன்சார்ஜ், இங்க என்ன நடக்குது டஞ்சன்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதுகிட்ட அவங்களும் தாங்கிட்டு இருக்கா. அவருமே நான் அதுக்கு கரணா நாங்க டஞ்சன் உள்ள போலாம்னு சொல்லிட்டு போன உடனே என் கூட வந்தவங்க காணாம போயிட்டாங்க. நாட்டாலையும் அப்ப நான் பார்த்தது பொய் இல்லையா அப்படின்னு சொல்ல அவருமே அப்ப மத்தவங்களுமே காணாம போயிட்டாங்களா அப்படின்னு கேட்க நாட்டாலையும் ஆமா அவங்க 10வது ஃப்ளோருக்கு போனாங்க, திடீர்னு காணாம போயிட்டாங்க. ஆனா அவங்க எங்க இருக்காங்கிறது இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சது. எங்களுக்கு வந்த ரீடிங் படி அது 40வது லேயர்ல இருக்காங்க. இதுகிட்ட அவரும் என்னது 40வது ஃப்ளோர்ல இருக்காங்களா, அவ்வளவு எப்படி அவ்வளவு சீக்கிரத்துல போக முடிஞ்சது அவங்களால. இது வரைக்கும் இந்த டஞ்சன்ல ஆழமா போடுறது 38வது லேயருக்கு வரைக்கும் தான். 30 லேயரை தாண்டி போனாலே பி ரேங்க் பார்ட்டியே கஷ்டப்படும் சொல்லுவாங்க. அங்க இருக்கிறவரும் ஆல்ரெடி ஒரு பி ரேங்க் பார்ட்டி உள்ள போயிருக்கு கிரிம்சன் ஸ்வார்ட். அதனால எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒன்னாதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது கேட்டவனே நாட்டாலியும் ஷாக் ஆகிறா. அவளுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் அவளுக்கு ஆபல் ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா நாங்க இல்லாத டைம்ல ரியோ கூப்பிடுறது ஞாபகம் வருது. அவளுமே உடனே ரியோவை பார்க்க ஓடுறா. இந்த சைடு இந்த விஷயத்த கில்டு மாஸ்டர் கிட்ட சொல்றாங்க. அந்த கில்டு மாஸ்டரும் என்னது உள்ள போனவங்க காணாம போயிட்டாங்களா அப்படின்னா ஆபலுமே போயிட்டானா. இப்போதைக்கு அட்வென்ச்சர்ஸ் கிட்ட எதுவும் சொல்லாத, நான் வந்து எல்லாத்தையும் சொல்றேன். அப்படியே கட் பண்ணி லைப்ரரி காட்ட ரியோவுமே எந்த புக் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கான். அவனும் அந்த இடத்துல சேர இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்க பக்கத்துல சேர குரல் கேக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க ரியோவும் சேரா நான் உடனே தேடிட்டு இருந்தேன். கிரேட் எடில் போர் பத்தியும் அப்புறம் இந்த கிரேட் எக்லிப்ஸ் பத்தியும் எனக்கு புக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி அப்போ கவலைப்படாத, அந்த புக்ல எங்க இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். போற வழியில சேராவுமே உனக்கு இந்த கிரேட் எக்லிப்ஸும் இந்த கிரேட் எடில் போரும் லிங்க் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்ல சேராவோ இந்த கிரேட் எடில் போர் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய கிரகணம் நடந்துச்சு. நானுமே இந்த தீரியை நம்புறேன். இந்த கிரகணத்துக்கும் இந்த கிரேட் எடில் போருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒவ்வொரு கிரேட் எடில் போர் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு கிரகணம் நடக்கும். ஆனா கடந்த காலத்துல இந்த மாதிரி முழு கிரகணம் நடந்தது கிடையாது. அதனால நான் அதை பத்தி ரிசர்ச் பண்ணேன். அதனால தான் அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த தியரி உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு, நீ எப்படி அது லிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவோ அதுவா அது போற போக்குல எனக்கு நடந்துச்சு, அதனால எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவனும் மனசுக்குள்ள ஒரு கிரகணத்தை அப்பதான் ஒரு ஆக்கமா கூட சண்டை போட நீ கிட்ட சொல்ல முடியாதுல. ரியாவோ சரி இந்த மேஜிக் ஸ்டோன் கலர் பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா அப்படின்னு கேட்க சேராவோ சரி நீ சப்ஜெக்ட் மாத்திர நானுமே சொல்றேன். எவ்வளவு காலத்துக்கு ஒரு மான்ஸ்டர் வாழுதோ அவ்வளவு தெளிவா ஒரு மேஜிக் ஸ்டோன் இருக்கும். ரியாவோ ஆமா நான் டிராவல் பண்றப்ப என் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு இப்ப என்ன கேள்வினா இந்த கிரேட் எடில் போர்ல வந்த மான்ஸ்டரோட மேஜிக் ஸ்டோனை பத்தி தான். சேராவும் அப்ப அதுவுமே வெளுத்து போன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் ஆமா அந்த கலர் வச்சுக்கிட்டு அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் எங்க இருந்து வருதுங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சேராவும் அந்த மான்ஸ்டரோட மேஜிக் ஸ்டோன் எல்லாம் வெளுத்து போன மாதிரி இருக்குன்னா அப்போ அது ரீசெண்டா தான் உருவாக்கி இருக்கணும். ரியாவும் அங்க வந்து காப்ளின் மட்டும் கிடையாது, காப்ளின் ஜெனரல் அப்புறம் காப்ளின் கிங்கோட மேஜிக் ஸ்டோனுமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஒருவேளை அவங்க ஆர்டிபிஷியலா உருவாக்கப்பட்டிருந்தா அது நடக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி மான்ஸ்டர் உருவாக்குறதுக்கு நிறைய எனர்ஜி தேவையாச்சு. ஆமா சாரா இந்த மாதிரி மேஜிக் ஸ்டோன் விஷயத்தை பத்தி உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா. சேராவோ ஆமா முன்னாடி இருந்த கிரேட் எடில் போர் பத்தி ரிசர்ச் பண்றப்ப இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு. சரி இப்ப அந்த ரெக்கார்ட்லாம் பத்தி பார்க்க போலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே போறாங்க. இந்த செட் இந்த டஞ்சன் உள்ள அந்த ஐட்டமே நமக்கு இப்ப நடந்தது ஒரு டெலிபோர்டேஷன் தான். ஏன்னா வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இந்த மாதிரி டஞ்சன் இருக்கு. டெலிபோர்ட் ஆகிறப்ப இந்த மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். சரி அந்த ஆல்கெமி டிவைஸ் ஒர்க் ஆகுதுன்னு கேட்க அவனுமே ஒர்க் ஆகுது, நம்மளோட ரீடிங் வெளியே காட்டிட்டு தான் இருக்கு. இதுக்கு டிலேனும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஹெல்ப் அனுப்புவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த ஐட்டம் அப்படி கண்டிப்பா சொல்ல முடியாது. இங்க இருக்க காத்து வித்தியாசமா இருக்கு. ரியா உனக்கு இதை பத்தி ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் இங்க இருக்கிறத பார்த்தா நம்ம ஏதோ சாங்டம் ஸ்கொயருங்கிற ஸ்பெல்ல இருக்க மாதிரி இருக்கு. ஆபலோ எனது சாங்டம் ஸ்கொயரா ஹையஸ்ட் ரேங்க் பிரீஸ்டால மட்டும் யூஸ் பண்ண முடிய ஸ்பெல்லா. ரியாவும் ஆமா இது ஒரு அல்டிமேட் டிஃபென்ஸ் மேஜிக், இது ஒரு பெரிய மிராக்கல்னு சொல்லுவாங்க. ஆபலோ அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமான பேரியருக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சிரிலின் உன்னோட ப்ரோப் ஸ்பெல் யூஸ் பண்ணி நம்ம எங்க இருக்கோம் சுத்தி யார் இருக்கான்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணு அப்படின்றான். இல்லைனோ இந்த சைடு 500 மீட்டர்ல நிறைய மனுஷங்க இருக்காங்க, அவங்களை எதிர்த்து நிறைய உயிரினங்கள் சண்டை போடுது. ஆனா அதுங்க என்னன்னு எனக்கு தெரியல. அந்த ஐட்டோ அப்படின்னா கிளைவும் அவனோட டீமும் இங்க உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆபெல்லோ அப்படின்னா நம்ம அவங்க கூடயே போவோம், ஏன்னா ஒன்னா இருக்கிறது நல்லது.
இந்த சைடு அந்த கில்டு மாஸ்டரும் அங்க போயிட்டு என்னது 40வது ஃப்ளோர்ல இருக்காங்களா, இந்த ஊர்ல இருக்க மொத்த அட்வென்ச்சர்ஸை கூட்டிட்டு போனாலுமே அவ்வளவு தூரத்துக்கு போக முடியாது, அங்க இருக்கிறவருமே என்னோட ஆளுங்களையும் என்னால அனுப்ப முடியாது, ஏன்னா அது எப்போ எப்படி நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. கில்டு மாஸ்டரும் எனக்கு புரியுது, இங்க இருக்க அட்வென்ச்சர்ஸுமே என்னால அனுப்ப முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஆபத்திற்குள்ள இப்போதைக்கு அவங்க சேஃபா திரும்பி வருவாங்கன்னு சொல்லிட்டு வேண்டுவோம். ஆனா இந்த சைடு பார்த்தா அந்த கிளவி கூட வந்து ரீசர்ச்சருமே கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதோ ஒரு ஸ்பிளிட் தாக்கிட்டு இருக்கு, அவங்களும் பேரியர் மேட்சிக் வச்சுக்கிட்டு அப்படியே தடுத்துட்டு இருக்காங்க. ஆனாலுமே அதையுமே தாண்டி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போயிட்டு இருக்காங்க. அவங்கள ஏதோ ஒன்று தாக்கிட்டு இருக்கு. இதை பார்த்தா அவங்களோட டைரக்டரான கிளைவுமே அதுங்க எல்லாமே டெவில்ஸ் ஆச்சு. அதுங்களை பத்தி நான் புக்ல தான் படிச்சிருக்கேன், ஆனா இப்போதான் நேர்ல பாக்குறேன். அங்க இருக்க மனுஷங்களுமே அந்த டெவில்ஸ் தாக்குறாங்க. ஆனா அந்த டெவில்ஸ் மேட்சிக்கோட சேர்த்து பிசிக்கல் அட்டாக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்படி அந்த இடத்துல அந்த மனுஷங்களை போட்டு அந்த டெவில்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஆபல மத்தவங்களும் அதை வந்து பாக்குறாங்க. ரியாம இதை பார்த்துட்டு அதுங்கெல்லாம் டெவில்ஸா, காட்ஸுக்கும் ஏஞ்சல்ஸுக்கும் இருக்க ஒரு எதிரி இதுங்க தான். இதுங்கள மேஜிக்கு இம்யூன், மேஜிக் வச்சு அட்டாக்கும் பண்ண முடியாது. அப்படிதான் நான் படிச்ச புக்ல போட்டுட்டு இருந்துச்சு. ஆனா அந்த மாதிரி டெவில்ஸ் எல்லாம் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? அந்த இடம் வேடிக்கை அப்புறம் பாத்துக்கலாம், எல்லாருமே தாக்க தயாராக்குங்க. அந்த சைடு கிளைவுமே எப்படி இந்த இடத்துல எப்படி வந்துச்சுன்னு சொல்ல பார்த்தா அதுங்களை தாக்குறாங்க. யாருன்னு பார்த்தா அவள் கூட வந்த ரிசர்ச்சர், அவங்களுமே தன்னோட மேஜிக் வச்சு அவங்க தாக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து ரியாவோ நான் படிச்ச புக்ல மேஜிக் வச்சுக்கிட்டு டெவலை தாக்க முடியாது சொன்னாங்க, ஆனா மேஜிக்குமே ஒர்க் ஆகுது. அந்த இடம் ஒரே ஒருத்தரோட மேஜிக் வச்சுட்டு அந்த டெவலோட டிஃபென்ஸை உடைக்க முடியாது, அதனால தான் அப்படி எழுதிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்மளோட மேஜிக் காலி ஆயிடும் போது எப்படி சொல்லிட்டு பார்க்க அந்த டெவல்ஸுக்குலாம் பின்னாடி அதுங்களோட வித்தியாசமா இன்னொரு டெவல் அங்க நிக்குது. அந்த இடம் நம்மளோட கடைசி டிஃபென்ஸுமே உடைய போகுது. இப்படி போச்சுன்னா நம்ம கிட்ட மேஜிக் இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்ல ஆபலும் சரி நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதான், வாரன் ஏன் கூட வா நம்ம டிஃபென்ஸ் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுவோம் அப்படின்றான். இப்போ வாரன் அவங்களுக்கு டிஃபென்ஸா இருக்க கிரிம்சன் பார்ட்டி மொத்தமா சேர்ந்து அங்க இருக்க டெவல்ஸ் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடம் பேருக்கு ஏற்ற மாதிரியே கிரிம்சன் ஸ்வார்ட் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க, எல்லாரையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்ல கொஞ்ச நேரத்துல ரியல் ரெண்டு பேருக்குமே மானா காலி ஆகுது. அவங்க கிட்ட இப்ப வேற மேஜிக் போஷனுமே இல்ல. எதிர்க்க பார்த்தா இன்னும் 6 டெவல்ஸ் இருக்கு, அதுல பொண்ணு அவங்கள விட வித்தியாசமா இருக்கு. ரியாவும் அதுக்கு நடுவில் இருக்கிறது அதோட பாஸ் நினைக்கிறேன், அது ஒரு டீமன் பிரின்ஸ். அதோட கண்ணை பார்த்தாலே உனக்கு தெரியும், இதுங்களை பத்தி நான் படிச்சிருக்கேன். ஆபலும் டீமன் லார்டுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜ் தான் டீமன் பிரின்ஸ் கோடும் கரெக்டா? ரியாவும் ஆமா, இந்த உலகத்திலே இந்த மாதிரி டீமன் பிரின்ஸ் 4 தான் இருக்கு, அதுல ஒண்ணு டீமன் லார்டா மாறுமா. இதுதான் எங்களோட டெம்பிள்ல எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி டீமன் பிரின்ஸை ஹீரோவை தவிர்த்து யாருமே அழிச்சதா சரித்திரமே கிடையாது. ஆபலும் நானுமே அந்த பிரின்ஸை தவிர்த்து எல்லாரையும் அழிக்கதான் போறேன், ஆனா அதை அழிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல. நாங்க பயணம் பண்றப்ப அந்த கிரிபன் ஒரு பார்வை பார்த்துச்சு, அதை கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவனும் அதை யோசிச்சுக்கிட்டு அங்க இருக்க டெபிள்ஸை போட்டு பந்தாடுறான். ஆனா இதை பார்த்து அந்த டீமன் பிரின்ஸுமே அட்டாக் பண்ண வாரனுமே எப்படி தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த டீமன் பிரின்ஸ் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கு. பின்னாடி கிளைவும் மத்த விசாடுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க என்னதான் தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணாலுமே அந்த டீமன் பிரின்ஸ் மேல ஒரு கீரல கூட விழல. அந்த டீமன் பிரின்ஸுக்கு பின்னாடி இந்த டெபிள்ஸுமே அவங்க ஹெல்ப் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்க மனுஷங்களை தாக்குது. அதுல கிளைவும் மத்த விசாடுமே அழிஞ்சு போறாங்க. அந்த டீமன் பிரின்ஸ் ஆபல் அட்டாக் பண்ண வர ஆபலுமே தன்னோட ஸ்வாட்ச்களை யூஸ் பண்ணி எப்படி தப்பிக்க ட்ரை பண்றான். ஆனா ஆபல் என்ன தன்னோட ஸ்வாட்ச்களை யூஸ் பண்ணாலுமே அந்த ஸ்கில்லை விட அந்த டீமன் பிரின்ஸ் ஃபாஸ்டாவே இருக்கு. இப்போ அந்த டீமன் பிரின்ஸுமே தன்னோட ஸ்வாடை எடுத்து ஆபல அடிக்க வருது. ஆபலும் என்ன மன்னிச்சிருக்கிறியா அப்படின்னு சொல்ல ரியா வக்கீல்னு சொல்லிட்டு கத்த பார்த்தா அங்க ஒரு துளி வருது. அந்த துளி கூடவே ரியாவும் அங்க என்ட்ரி கொடுக்குறான். அவனும் அங்க வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகல ஆபல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆபலும் ரியோ எங்க என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் அட பார்த்தா உனக்கு தெரியலையா, நான் உனக்கு காப்பாத்த வந்திருக்கேன். பின்னாடி இது எல்லாத்தையுமே பார்த்து ஷாக்ல இருக்காங்க. யாரவன் எப்படி இங்க வந்தா சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரியாவும் உன்னை பத்தி எல்லாருமே கவலைப்பட்டு இருக்காங்க, அதனால வா நம்ம கிளம்பலாம். ஆபலும் போனோன்னு எனக்குமே ஆசைதான், ஆனா அங்க இருக்கிறது ஒரு டீமன் பிரின்ஸ். ரியாவோ எனது டீமன் பிரின்ஸா, எது இந்த டீமன் லார்டோட பையன் மாதிரியா? ஆனா ஆபல் உனக்கு எந்த நேரத்துல ஜோக் அடிக்கிறதுன்னு விவசாயம் இல்லையப்பா, இது ஒரு டீமன் சொன்னா கூட நம்பிருப்பேன், ஆனா டீமன் லார்டோட வாரிசுன்னு சொன்னா நம்புற மாதிரியாப்பா இருக்கு. இவ்வளவு வீக்கான பொண்ணு டீமன் லார்டோட பையன் சொன்னா யாரு நம்புவா? இதை பார்த்து ஆபலோ எனது வீக்கா என்னாச்சு உனக்கு? பின்னாடி அந்த டெபிள்ஸுமே தன்னோட மேஜிக் வச்சு தாக்க ரியோமே அந்த மேஜிக்கை ஈஸியா கவுண்டர் பண்ணி தன்னோட வாட்டர் செட்டை வச்சுக்கிட்டு அதுங்களை ஈஸியாவே அழிச்சிடுறான். அந்த டீமன் பிரின்ஸும் திரும்பி பார்க்க அந்த டெபிள்ஸோட தலைகள் துண்டா போகுது. ரியோவும் தன்னோட ஸ்வாட எடுத்துக்கிட்டு சரி டீமன் பிரின்ஸ் நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தான் பாப்போமே அப்படின்னு சொல்றான். நாட்டிலையுமே ரியோ கூப்பிடுறதுக்கு அவனோட ரூமுக்கு போவ அங்க போன அவன் லைப்ரரியில இருக்கான்னு சொல்ல ஆபலும் அங்க போய் கூப்பிடுறா. ரியோவும் என்னன்னு கேட்க நாட்டிலையும் ஆபலும் அவனோட பார்ட்டியுமே டன்ஷன்ல காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ரியோவும் சரி இதை வேலை வரையா போற வழியில சொல்லு அப்படின்னு ஒரு ஐஸ் கார்டு ரெடி பண்ணி அதுல வேகமா அங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா கதையும் அவங்க கிட்ட சொல்ல ரியோவும் எனக்கு புரிஞ்சுது, ஆனா எதுக்காக என்ன தேடி வந்த அப்படின்னு சொல்லி கேட்க நாட்டாலையும் ஆபல் இல்லாத டைம்ல ஏதாச்சும் உதவி வேணும்னா உங்ககிட்ட தான் வந்து கேட்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல ரியோவும் ஓ சொன்னானா சரி அவனும் சரின்னு சொல்லிட்டு டஞ்சன் உள்ள போலான்னு போவ அங்க இருக்க சொல்லிச்சோம் இல்ல உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்ல ஆனா அதெல்லாம் மதிக்காம அவனும் ஒரு ஐஸ் வால் கிரியேட் பண்ணிட்டு உள்ள ஸ்ட்ரெயிட்டா போய்கிட்டு இருக்கான். ரியோவும் உள்ள போயிட்டு அந்த சிக்னல் 40வது லேயர்ல இருந்து வந்துச்சு தானே, இப்படியே நான் போனா ரொம்ப லேட் ஆயிடுமே. ஆப்ரேசர் ஜெட் 6 அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தை தன்னோட வாட்டர் ஜெட்டை வச்சுக்கிட்டு ஓட்டையை போட்டுக்கிட்டு அவனும் லேயரா உடச்சுக்கிட்டு உள்ள போய்கிட்டு இருக்கான். அப்படிதான் இப்போ ஆபல் முன்னாடி ரியோ நிக்க. இப்போ ரியோக்கும் அந்த டீமன் பிரின்ஸுக்கும் ஃபைட் ஆரம்பிக்குது. ஆனா அந்த டீமன் பிரின்ஸ் என்ன அட்டாக் பண்ண வந்தாலுமே ரியோ ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலையை விட்டுறான்.
அதை வெட்டிட்டு ரியாவோ லியோனாரா இதை விட ரொம்ப ஃபாஸ்டா இருந்தா. இதை பார்த்து ஆபல் ஷாக்ல இருக்க. ஆனா அதே டைம் அந்த டீமன் பிரின்ஸ் இன்னும் உயிரோட இருக்கு. அது வெட்டப்பட தலையை அட்டாச் பண்ணிட்டு இருக்கு. ரியாவோ தலையை வெட்டினா கூட உன்னை தோக்கடிக்க முடியல, இது கொஞ்சம் பிரச்சனை தான், நீ ரொம்ப ஸ்ட்ராங் தான். ஆனா டீமன் லார்ட் உன்னோட ஸ்ட்ராங்கா இருப்பாங்கல்ல, ஏன்னா நீ இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறப்ப அவன் ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா கூட தெரியல. உன்னோட ரீஜெனரேட்டிவ் பவரை டெஸ்ட் பண்ணி பாப்போமா? முதல்ல நிலத்துக்குள்ள வரதுக்கு அவன் அப்ரேசிவ் ஜெட் 6 சொல்லிட்டு யூஸ் பண்ணா. இப்போ அப்ரேசிவ் ஜெட் 256 அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண அந்த டீமன் பிரின்ஸை சுத்தி நிறைய வாட்டர் ஜெட் வந்து அது துண்டு துண்டு ஆக்குது. அதுல அதோட கோருமே உடஞ்சு போகுது. அந்த டீமன் பிரின்ஸுமே அங்கே சாம்பல் ஆகிடுறான். அது மேஜிக் ஸ்டோனை துணிதர் ஆகிட்டியா, ரொம்ப நன்றி, எங்களை காப்பாத்திட்டு ரியோ. அதெல்லாம் வேணா, உன்னோட கேஃபெட்டீரியால எனக்கு இன்னைக்கு டின்னர் வாங்கி கொடு, அது போதும். ஆபலும் கண்டிப்பா இந்த மொத்த வாழ்வுமே உனக்கு நான் வாங்கி கொடுக்குறேன்னு இப்படி இவங்களும் பேசிட்டு இருக்க. ரியா ஓடி வந்துட்டு ஆபல் நல்ல வேலை நீ பொழைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறா. பின்னாடி பார்த்தா லின்னுமே மயக்கத்துல கிடக்குறா. அந்த ரிசர்ச் ரேட்டும் தன்னை இன்ட்யூஸ் பண்ணிக்கிட்டு, என்னோட பேரு ஆத்தர், நான் தான் இந்த ரிசர்ச்சர் குரூப்போட ஹெட். இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ரேவும் பரவாயில்ல எப்படி டைம்குள்ள வந்தேன்னு அது போதும். ஆனா வர வழியில நிறைய பேரோட பொண்ணுங்களை பார்த்தேன். அவரும் ஆமா எங்களை நிறைய பேர் பழைக்கல. இவங்களோட மான ரீசார்ஜ் ஆன அப்புறம் இவங்களோட மிச்சத்தை எடுத்துக்கிட்டு நாங்க வெளியே போவோம். ஆபலும் ரியோ இன்னைக்கு அழிக்கப்பட்ட டெவலோட மேஜிக் ஸ்டோனை வித்து அதுல வர காசை எனக்கு இறந்தவங்களோட ஃபேமிலிக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். ரியோவும் அதுவும் நல்ல ஐடியா தான். ஆமா இப்ப நீ டெவில் தான் சொன்ன. ஆபலும் ஆமா இதுங்களாம் நான் நேர்ல பார்த்தது கிடையாது. கடைசியா சென்ட்ரல் ப்ராவிடன்ஸ்ல இதை பார்த்து 100 வருஷங்களாச்சு. ரியோவும் மனசுக்குள்ள லியோனாரா தன்னை ஆக்குமான ஒத்துக்கிட்டா. அப்போ ஆக்குமாவும் டெவிலும் வேறயா? இப்படி ரியோவும் யோசிச்சுட்டு இருக்க பார்த்து ஆபலும் என்னாச்சு அப்படின்னு கேட்க, ரியோவும் ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டு மேஜிக்க நான் உணர்ந்தேன். ஆபலும் அந்த டீமன் பிரின்ஸ் அழிச்சிட்டல, அதனால அந்த மேஜிக்கும் போயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ரியோவும் ஆமாப்பா வழக்கமா டஞ்சன் பாஸ் முடிச்ச அப்புறம் எப்படியே எக்ஸிட் வந்துரும், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்ல. அதுவும் இல்லாம நான் ப்ரோப் ஸ்பெல் யூஸ் பண்றப்ப 39வது லெவல்ல ஏதோ ஒரு வித்தியாசமா கவனிச்சேன். அது படிக்கட்டுக்கு பக்கத்துல தான் இருந்துச்சு. அதனால போற வழியில நம்ம செக் பண்ணிட்டு போவோமே. இப்போ அந்த மேஜிக் ஸ்டோனை பார்க்க அந்த மேஜிக் ஸ்டோன் பிளாக் ஆக்கிறத பாக்குறாங்க. அந்த மேஜிக் ரிசர்ச்சர் ரெண்டுமே நான் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல இருக்கிறப்ப ஒரு டெவில் சந்திச்சேன். ஆனா அதை என்னால அழிக்க முடியல. அதனால அது ஒரு மேஜிக் ஸ்டோன் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஒரு டெவிலோட மேஜிக் ஸ்டோனை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். ரியாவோ சென்ட்ரல் ப்ராவின்ஸ் டெம்பிள்ஸ்லுமே இந்த டெவிலோட மேஜிக் ஸ்டோனை பத்தி இருக்காச்சு இல்ல. அவருமே டெவில்ஸ் எல்லாம் நினைச்ச நேரத்துக்கு இச்ச இடத்துக்கு வந்துட்டு இருக்கோம். அதனால அதுங்களால ஸ்பேஸ் டைம் மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும்னு நாங்க நினைச்சோம். இப்ப ரியா சொன்ன இடத்த காட்டுறாங்க. அதாச்சு அந்த 39 இருக்கு பக்கத்துல இருக்க இடம். அந்த இடத்துல நிறைய மனுஷங்க ஏதோ உனத்தை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துக்கு லியோனாரா அந்த ஆக்குமாவரா அவளும் என்னடா இங்க வித்தியாசமா சொல்லிட்டு இங்க வந்து பார்த்தா இங்க மனுஷனால உருக்கப்பட்ட ஒரு சமாதி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறா. அங்க இருக்க மனுஷங்களுமே அங்கே நில்டி மன்லாடு உன்னை இங்க உள்ள வரவிட மாட்டோம். இந்த சமாதி பல பேரோட தியாகத்தினால உருவாக்கப்படுது. இங்க வந்தா உனக்கு சாவனிச்சு. லியோனாராவோ என்னது டீமன் லாடா? நானா? சரி இந்த டீமன் லாட சமன் பண்ற அளவுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குப்பா? அங்க இருக்கிறவனோ நான் தான் ரோமன் தி ஹீரோ. உன்ன டீமன் லாட அழிக்க போறவன் நான் தான். லியோனாராவோ நீ ஹீரோவா? என்னது நீ ஹீரோவா? அப்படின்னா நீ ஸ்ட்ராங்கா தானே இருப்ப. சரி எனக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும். இப்ப அவங்களுக்குள்ள பேட்டில் ஆரம்பிக்குது. ஆனா ஆரம்பிச்சு அடுத்த செகண்டே ஹீரோவுமே தோத்து போறான். இதை பார்த்து லியோனாராவோ ஆட என்ன இந்த மாதிரி வெத்து விட்டா இருக்காங்க. இதை பார்த்து மத்த மனுஷங்களுமே அங்கேயே உறைஞ்சு போவ. லியோனாராவோ அவங்க பக்கத்துல போயிட்டு உங்களுக்கு இஷ்டம்னா என்ன அட்டாக் பண்ணுங்க, ஆனா அப்படி பண்ணீங்கன்னா நீங்க இங்க இந்த உயிரோட போக மாட்டீங்க. அவள அங்க இருக்க பொருளை பார்த்துட்டு ஆட இதுதானே சீக்ரெட் ஜுவல், இதை நான் எடுத்துக்கிறேன். அந்த ஃபைட் என்னதான் போர் அடிச்சாலும் இது அதுக்கு சமமா இருக்கும், அதனால நான் அதை எடுத்துக்கிறேன். அங்க அடிப்பட்ட ஹீரோவுமே அங்கே நில டீமன் லாட் அப்படின்னு சொல்ல லியோனாராவோ ஆட திருப்பியும் பாரு நான் ஒன்னும் ஒரு டீமன் லாட் கிடையாது. அங்க இருக்க மனுஷங்களுமே போய் சொல்லாத, நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கே. அவளும் உங்களுக்கு இது எப்படி சொல்லி புரிய வைப்ப? நீங்களா ஒன்னா சேர்ந்து சண்டை போட்டீங்கன்னா இப்ப இருக்க கரண்ட் டீம் விளையாட எப்படியும் அடிக்க முடியும். ஆனா ஜாக்கிரதையா எடுத்துக்கோங்க, நான் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கல, என் அளவுக்கு ஸ்ட்ராங்காவே மனுஷங்க இருக்காங்க. அவனோட பேர் என்ன சொன்னா? ஆமா ரியோ. அது சண்டை அப்படி இருக்கணும். அந்த இரவு அப்போ நீ டீம் விளையாட் கிடையாதா? அவளுமே ஆமா கரெக்டா சொன்ன, என்னோட பேரு லியோனாரா. ஹீரோவோ ஏதோ ஒண்ணு, நீ இன்னுமே ஸ்ட்ராங் ஆகு. அட்லீஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் டைட்டில் ஆச்சு வாங்க, அப்போ சந்திக்கலாம். அந்த இரவும் அப்போ என்னை விட ஸ்ட்ராங்கா இருக்க மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த அக்குமா லியோனாராவுமே ஆமா உன்னை விட 10,000 மடங்கு ஸ்ட்ராங் ஆனவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவளும் அங்க இருந்து கிளம்பிடுறா. அப்படி இந்த சைடு பார்த்தா ரியோவும் அவளும் அந்த இடத்துக்கு போறாங்க. மிச்சம் இருக்க அட்வென்ச்சர்ஸ் கூட சந்திச்சுட்டு இப்போ அந்த ஆக்குமா எடுத்த அந்த ஜுவல்ல பாக்குறாங்க. ரியோவும் நான் ப்ரோபஸ் ஸ்பெல்ல வச்சு சர்ச் பண்ணதுல இதுதான் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ரிசர்ச்சர்ட்டும் இதுல இருந்து ஏதோ ஒரு மேஜிக் இருந்திருக்கு, ஆனா அது கொஞ்ச நேரத்துல காணாம போயிருக்கு. இது என்னங்கிறது எனக்குமே தெரியல. என்கிட்ட மானா பேக் இருக்கு, இதுக்குள்ள இருக்க மேஜிக் வெளியே போவது, வெளியே இருக்க மேஜிக் உள்ள வராது. அதனால இதுக்குள்ள அதை போட்டுட்டு நம்ம வெளியே போய் ரீசர்ச் பண்ணலாம். போற வழியில ஆபல் ரியோ கிட்ட ரியோ எங்களை காப்பாத்தினதுக்கு திருப்பியுமே நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்ல ரியோவும் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், எனக்கு ட்ரீட் கொடுக்கறேன்னு சொல்லியிருக்க, அது ஒழுங்கா பண்ண அது போதும். ஒருவேளை ஒன்னு நன்றி கடனை காட்டணும்னு நினைச்சேன்னா எனக்கு ஒரு விஷயத்த செய்யணும். இல்ல ஒரு பெரிய கறி ஷாப் இருக்குன்னு சொன்னால அது எங்க இருக்குன்னு எனக்கு சொல்லு, அது போதும். ஆபலும் அந்த கறி ஷாப்பா? கவலைப்படாத நான் சொல்றேன். ஏன் கூட்டு போய் உனக்கு ட்ரீட்டுமே வைக்கிறேன்னு. ரியாவோ நிஜமாவா? அப்போ அது ஒரு ப்ராமிஸ். இந்த ப்ராமிஸை பிரேக் பண்ண அந்த டீமன் பிரின்ஸுக்கு ஆன மாதிரியே உன்னையும் துண்டு துண்டா வெட்டி விடுவேன். ஆபலும் காமெடி கூட அப்படி சொல்லாதப்பா அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு வழியா அவங்களுமே வெளியே வந்துட்டாங்க. அந்த கில்டு மாசம் நாங்க வந்துட்டு நல்லவேளை ஆபல் திரும்பி வந்துட்டானு. இந்த வாட்டி என் கதை முடிஞ்சதுன்னு நினைச்சேன். அவன் சும்மா இருந்துகிட்டு இங்க இருக்க ஈஸி ஜாப் எடுத்தா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆனா இப்போ இன்னொரு விஷயம் இருக்குல்ல,
ரியோ காட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, அவங்க பேச்ச மதிக்காம நீ ஸ்ட்ரெயிட்டா டஞ்சனுக்குள்ள போனியாமே, இதுக்கிட்ட ரியாவோ என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல அந்த ரிஜிஸ்டரேட்டும், அட ஏன்பா அப்படி பேசிட்டு இருக்க, அவ இல்லைன்னா நாங்க என்ன ஆகிருப்போம் தெரியுமா, இதுக்கிட்ட அந்த கில்டு மாஸ்டர் ஷாக்கா இருக்கு, என்னது என்ன சொல்றீங்க, அந்த இடம் டென்ட்டுக்குள்ளவா நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்ல கில்டு மாஸ்டரும் நீங்க சொன்னா சரிதான், சரி அப்ப ரியோ உன்னை இதோட விட்டுறேன், ஆனா இங்க இருக்க எல்லாரையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ அவர் எல்லாம் வெள்ள வரையும் சொல்ல கில்டு மாஸ்டரும், என்னது டெவில்ஸ் இங்க வந்துச்சா, அதுவும் 50 வந்துச்சா, இதுல டீமன் பிரின்ஸ் வேற வந்துச்சா, எப்படியோ நீங்க உயிரோட வந்தீங்களே அதுவே பெரிய விஷயம், நீங்களும் ஆப்பிள் பார்ட்டி ஒன்னா போனதுனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அந்த இடம் ஆப்பிள் ஸ்ட்ராங்கா தான் இருந்தா, ஆனா அந்த டீமன் பிரின்ஸ் கிட்டத்தட்ட அவனை கொல்ல போயிடுச்சு. அந்த டைம்ல தான் ரியோ அங்க வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்தினா, ஆனா அவன் உண்மையில யாரு, எங்க இருந்து வந்தா, அந்த கில்டு மாஸ்டரும் அது எனக்குமே தெரியல, ஆபல் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணான், ஆபல் இவனை அந்த மலஃபிக் மவுண்டன் பின்னாடி இருந்து கூட்டு வந்தான்னு சொன்னா, அப்போ ஆபலுக்கு இருக்க அந்த ஃப்ரெண்டு அவன் தானா, ஒரு டீமன் பிரின்ஸ ஒரு அடியில தோக்கடிக்கிற ஒரு ஃப்ரெண்ட் பிடிச்சிருக்கான், ரொம்ப ஆச்சரியம் தான். இதை கிட்ட அந்த கில்டு மாஸ்டர் ஷாக்காவ அந்த இடமே, ஆமா டீமன் பிரின்ஸுமே சரி அவங்க கூட இருந்தவங்களும் சரி இவன் ஒரே செகண்ட்ல அழிச்சிட்டான். இப்போதைக்கு இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மெஜிஷியன் நம்ம சைடு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படணும், ஆனா அந்த முட்டாள் நோபல்ஸுக்கு ரியோ பத்தி தெரிஞ்சதுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால்தான் அபிஷியல் இருக்கார்ல அவன் தான் செஞ்சாங்கிறத நான் எடுத்துட போறேன், உனக்கு புரிஞ்சதுல, கில்டு மாஸ்டரும் எனக்கு புரிஞ்சது, நானுமே என்னோட ரெக்கார்ட்ல அவன் பேர் எடுத்துடுறேன். இப்போ எல்லாம் முடிஞ்சு ரியோவோ அவனோட ரூம்மேட்ஸ் கூட ரன்னிங் போய்கிட்டு இருக்க, முன்னாடி இருக்கவங்களும் ரியோ எப்படிப்பா இவ்வளவு போய்கிட்டு இருக்க, எனக்கு நாக்கு தள்ளுதுப்பா அப்படின்னு சொல்ல, ரியோவோ அப்படியே நாங்ககிட்டே இருக்கணும், அங்கே நின்னா முடிஞ்சது, அதனால ட்ரை பண்ணிட்டே இருங்க, உங்க ஸ்டாமினாவை இப்படித்தான் வளர்க்க முடியும். ரியோவோ டவுனுக்குள்ள வந்துட்டு எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்கு, ஒருவேளை அந்த பேட்டில் ஒரே செகண்ட்ல முடிஞ்சதுனால எனக்கு போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவனும் யோசிச்சு போய்கிட்டு இருக்க, ஏதோ ஒரு வாசனை வருது, இந்த வாசனை எனக்கு பிடிச்ச வாசனையா சொல்லிட்டு அப்படின்னு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போவ, பார்த்தா அது அந்த கறி ரெஸ்டாரண்ட். உள்ள போனா அந்த இடத்துல அந்த ஹெல்ப் பொண்ணு செரா அங்க இருக்கா. செராவோ உனக்கு என்னடா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரியோவோ தெரியாது, வாசனையை வச்சுக்கிட்டு இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவளும் வாசனை வச்சு வந்தியா, லோன்ல இதோட பெஸ்ட் பிளேஸ் கிடையவே கிடையாது. ஆமா ரியோ நீ எங்க வாழ்ந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரியோவோ நான் கில்டோட ஹாஸ்டல்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். செராவோ இது நியூ அட்வென்ச்சர்ஸ் தங்கிட்டு இருக்க அந்த டாம்ஸா, ஆனா நீ நார்த் சைட் லைப்ரரி வந்திருக்கே அப்படின்னா நீ கண்டிப்பா அட்லீஸ்ட் டி ரேங்க் ஆச்சு இருந்திருக்கணுமே. ரியவோ நான் ரெஜிஸ்டர் பண்றப்ப ரேங்க் அப்ல ரெஜிஸ்டர் பண்ண, ஸ்ட்ரெயிட்டாவே நான் டி ரேங்க் வந்துட்டேன். செராவோ ஆமாப்பா நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கே, அப்போ அதனால எனக்கு ஒரு ஆச்சரியம் இல்ல. இப்ப ரெண்டு பேருமே கறி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரியவோ, ஆமா செரா நீ ஒரு அட்வென்ச்சர் தானே சொன்ன, உன்னை கில்ட்ல பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் அதுவா ரீசெண்டா நான் ராயல் கேபிட்டல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கேன், அங்க எனக்கு ஒரு லாங் கான்ட்ராக்ட் இருக்கு, அதனாலதான் நான் கில்டுக்கு அப்பப்ப வரது கிடையாது. அது என்னன்னா மார்கேவ்லோனோட ஆர்டர் ஆஃப் நைட்டுக்கு நான் தான் ஸ்வாட் மாஸ்டரா இருக்கேன், அவங்களுக்கு நான் தான் ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ரியவோ என்னது ஸ்வாட் எப்படி கையாளுறதுங்கிறத சொல்லி கொடுக்குறீங்களா, அவளும் நான் பாக்குறதுக்கான எப்படி இருக்கலாம், ஆனா நீ பாக்குறத விட நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவ. ஆமா ரியோ எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்துச்சு, உனக்கு இதுக்கப்புறம் எந்த பிளானும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ரியவோ இல்லையே ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் எதுவும் இல்லைன்னா என் கூட ஒரு மார்க் பேட்டில் போட தயாரா இருக்கியா. இப்போ ரியோக்கும் சிராக்கும் ஒரு மார்க் பேட்டில் நடக்குது. சிராவோ நீ அந்த கடைக்குள்ள வந்தப்பவே எனக்கு தெரிஞ்சது, எப்படின்னா நீ உள்ளுக்குள்ள சண்டை போடணும்னு சொல்லிட்டு வெறியா இருக்க, ஆனா அது வெளியே காட்ட முடியாம இருக்க. ரியோவோ ஆமா சிரா என்னால ஸ்வாடை யூஸ் பண்ண முடியும், என்னால சண்டை போட முடியுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சிராவோ உன்னோட பிசிக் வச்சே நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன், ஏன்னா நானுமே ஸ்வாடும் மேஜிக்கு கையாளுறவதா. இப்போ ரெண்டு பேருக்குமே பேட்டில் ஆரம்பிக்க, எடுத்த உடனே சிராவோ ஃபாஸ்டா தாக்குறா, ஆனா அதையும் டாச் பண்ணிக்கிட்டு ரியோவும் தாக்குறா. இதை பார்த்து சிராவோ அட நீ அதை டாச் பண்ணிட்டியா, என்னோட அட்டாக்க இது வரைக்கும் யாருமே டாச் பண்ணதே கிடையாது, நீ இந்த அட்டாக் ரியாக்ட் பண்ணிட்டேனா அப்ப சரி இந்த வாட்டி நான் சீரியஸா அட்டாக் பண்ண போறேன், தயாரா இருந்துக்கோ. ரியோவும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள அவளும் தாக்க வர, ரியோவுமே அதுக்கு ரியாக்ட் பண்ணி அவளை தடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த வாட்டி அவ முன்ன விட ரொம்ப ஃபாஸ்டா தாக்கிட்டு இருக்கா. அவனும் எப்படி தாக்கு பிடிச்சிட்டு இருக்கா, ரியோட ஸ்வாடுமே அங்க துண்டா போகுது. ரியோவுமே நான் சரண்டர் ஆக்கிட்டுறமா அப்படின்னு சொல்ல அந்த மேட்சுமே முடியுது. அவளும் ரியோ நீ சூப்பரா சண்டை போட்ட, நான் என்னோட வின் ட்ரோப்பை யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு ஃபாஸ்டா சண்டை போட்டாலுமே நீ எப்படி தாக்கு பிடிச்ச ரியோ, இது ரொம்ப சூப்பர் தான். ரியோ இப்ப எனக்கு புரியுது, நீ வின் மேஜிக் யூஸ் பண்ணி தான் அந்த அளவுக்கு ஃபாஸ்டா சண்டை போட்டியா, அது நான் சண்டை போட்டதை விட ரொம்ப சூப்பர் தான் போங்க. அவ்வளோ ஆனா உன்னோட டிஃபென்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சு, இது எப்படி சொல்றது, நீ பல வருஷங்களா ட்ரெயின் ஆகி இதுல ஸ்ட்ராங் ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சது. ரியாவோ என்னோட டீச்சர் எனக்கு சொல்லி கொடுத்தத நான் யூஸ் பண்றேன் அவ்வளவுதான். இதோ இந்த ரோபியுமே அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. இதுக்கிட்ட அவ்வளவு ஷாக் ஆயிட்டு, அப்போ ஃபேரி கிங் தான் உனக்கு சொல்லி கொடுத்தாரா. ரியாவோ ஆமால நான் முதல்ல சந்திச்சப்ப கூட ஃபேரி கிங்க பத்தி என்கிட்ட சொன்னீங்களா, உங்களுக்கு அவரை பத்தி எப்படி தெரியும். அவளும் எல்ஃபுங்கிறவங்க ஹாஃப் ஃபேரிஸ், அதனால ஃபேரியோட சம்பந்தப்பட்ட விஷயம்லாம் எங்களுக்குமே தெரியும், அதை வச்சுதான் இது ஃபேரி கிங்கோட ரோபுங்கிறத நான் கண்டுபிடிச்சேன். அவர் உனக்கு சண்டை போடவும் சொல்லி கொடுத்து தன்னோட ரோபை கொடுத்துருக்காருன்னா உன ரொம்ப பிடிச்சிருக்கு போல அவருக்கு. ரியாவோ அதென்ன அவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவளும் உனக்கு எப்படி சொல்றது, இந்த ஃபேரி கிங்ன்றவரு ஒரு பெரிய லெஜெண்ட், அதனால அந்த அளவுக்கு இது ரேரான விஷயம். இப்போ அந்த இடத்துக்கு சேராவோட அசிஸ்டன்ட் வந்துட்டு நீங்க சொல்லி கொடுக்குற லெசனுக்கான டைம் வந்தாச்சு அப்படின்னு சொல்ல, அவளோ என்ன மன்னிச்சிரு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் மார்கரேவோட பேரனுக்கு போய் சொல்லி கொடுக்கணும், அதனால வரட்டா
அவளும் அந்த அசிஸ்டண்டான ரெயிலிட்ட கிட்ட இவர் தான் ரியோ, இவர் ஒரு முக்கியமானவர் எனக்கு, அதனால பத்திரமா அவர் கூட்டிட்டு போ இதை சொல்லிட்டு அவளுமே சந்தோஷமா அங்க கிளம்பி போறா. இப்போ ரியோவும் போய்கிட்டு இருக்க ரெயிலிட்டவும் மனசுக்குள்ள இவரு அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானவரா அப்படின்னு ஆச்சரியமா போய்கிட்டு இருக்க வழியில ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில யாருன்னு பார்த்தா அந்த கில்டு மாஸ்டரும் ரியோ உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதனால வண்டியில இருன்னு சொல்ல இப்ப 2 பேருமே வண்டியில போறாங்க. அவரும் சார் ஆர்த்தர் அந்த ரீசர் ரெட்டு எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, அதனால நீ செஞ்ச விஷயத்துக்கு ரொம்ப நன்றி. இருந்தாலுமே ரியோ காட்ஸ் இருக்கிறப்ப அவங்க பேச்சை மதிக்கணும், அவங்க பேச்சு கேட்காம டென்ஷன்ல போனது தப்பான விஷயம் தான், அதனால அதுக்கு ஒரு பனிஷ்மெண்டா உனக்கு நான் ஒரு வேலை வச்சிருக்கேன். அதுவும் இல்லாம நீ ரேஸ்டரான அப்புறம் வெறும் டென்ஷனோட வேலை மட்டும் தானே பாத்துட்டு இருக்க, வெளியே இருக்க வேற வேலை எதுவும் பார்த்தது கிடையாதுல. இந்த ஜாப்ல உனக்கு போயிட்டு வர வேலை இருக்கும், ஒரு ரவுண்ட் ட்ரிப் அடிக்கணும். நீ ஒரு இடத்துக்கு போய் அங்க இருக்க மர்ச்சன்ஸை பார்த்துட்டு திருப்பி வரணும். நீ போக போற டெஸ்டினேஷன், நீ போக போற ஊரோட பேரு விட்னாஷ். நெல்சோ ரியோ கிட்ட நீ எனக்கு ஒரு உதவி பண்ணியாக்கணும், அது என்னன்னா என்னோட ஊரு என்னோட வில்லேஜ் அப்பாலில ஒரு ஹண்டிங் ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணலாம் இருந்தேன், ஆனா அது டி ரேங்கர் மட்டும் தான் கிடைக்குமா, அதனால நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியாக்கணும் ரியோ. ரைட்டாவோ அந்த கிரேட் டெடில் போர்ல சண்டை போட்டதுக்கு எங்களுக்கு ரேங்க் கீழே மாத்திட்டாங்க, இருந்தாலுமே எங்களால இந்த ரெக்வஸ்ட்டை எடுத்துக்க முடியாது. நெல்சோ ப்ளீஸ் இப்போதைக்கு டெம்பரரியா ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணுவோம், எனக்கு தெரிஞ்ச அந்த ஊர்ல ஒரு குவாரி இருக்கு, அந்த குவாரியில காப்ளின்ஸ் ஸ்கெலிட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ரியோவும் இதை கேட்டு சிரிச்சிட்டு என்னது ஸ்கெலிட்டன்ஸா, அவனு மனசுக்குள்ள ஒரு ஃபேண்டசி உலகத்துல காப்ளின்ஸ் வந்தாச்சு, இப்போ ஸ்கெலிட்டன் வரப்போது எனக்கு குஜாலா இருக்கு அப்படின்னு சொல்ல அவனுமே நான் இது கொத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த கில்டு மாஸ்டரும் ஒரிஜினலா இது கைலடிங்கிற இடத்துல இருந்தா வந்துச்சு, அவங்க 2 வாட்டிக்கு மேல இந்த ரெக்வஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் போன பார்ட்டி ஒரு E ரேங்க், அப்புறம் செகண்ட் போன பார்ட்டி ஒரு D ரேங்க். ரியோவும் ஆல்ரெடி ஒரு D ரேங்க் பார்ட்டி தோத்து போயிடுச்சா, ஸ்கெலிட்டன் காப்ளின் கஷ்டம் தான், ஆனா அந்த அளவுக்கு கஷ்டம் கிடையாது. கில்டு மாஸ்டரும் கரெக்ட் தான், ஆனா D ரேங்க் பார்ட்டி சொன்னது என்னன்னா அவங்க ஊர் மக்கள் அவங்களுக்கு ஒத்துழைக்கலன்னு சொன்னாங்க. நெல்சோ எங்க ஊருக்காரங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, ஆனா அந்த அளவுக்கு இந்த மாதிரி திருத்தில அனுப்ப மாட்டாங்க. கில்டு மாஸ்டரும் அங்க என்ன நடக்குதுங்கிறது அவங்க ரிப்போர்ட் சொன்ன வச்சு தான் நான் சொன்னேன், அந்த ஊருக்கார நீ, அதனால நீ போனா கரெக்டா இருக்கும். இருந்தாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் போன E ரேங்க் பார்ட்டி அடிபட்டு திரும்பி வந்தாங்க, அவங்க 30க்கும் மேல ஸ்கெலிட்டன்ஸ் கூட சண்டை போட்டாங்களா, ஏட்ட மாதிரி ஒரு பீச் உங்க கூட போறதுனால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவும் இல்லாம ரியோ வேற கூட வரான், அந்த விட்னாஷ் ஜாபுக்கு போறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு, அதனால அதுக்குள்ள இந்த மிஷினை முடிச்சுட்டாங்க. இப்போ ரியோவோ ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணிட்டு அவங்களுமே அந்த ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுமே அந்த ஊருக்கு போயிட்டாங்க. நம்ம டெய்லி ஸ்டாமினா ட்ரைனிங் பண்றதுனால நம்ம சீக்கிரமே வந்துட்டோம் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு மக்களும் நில்ஸை பார்த்துட்டு அட நில்ஸ் தானே திரும்பி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமான வரவேற்கிறாங்க. இப்போ அவங்களுமே அந்த ஊரோட மேயரை போய் பாக்குறாங்க. அந்த மேயரை உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல, நல்லா வந்துட்டேன், சரி இவங்க யாருன்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே ஏட்டோ ஹாமன் ரியோன்னு சொல்லிட்டு 3 பேரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறான். அவரு தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் தான் இந்த வில்லேஜோட மேயர், என்னோட பேரு பூலன். இப்போ எனக்கு புரியுது நீங்க அந்த ஹண்டிங் ரெக்வஸ்ட்காக வந்திருக்கீங்க கரெக்டா, இருந்தாலுமே நீங்க நில்ஸோட வந்ததுனால இது கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன், ஏன்னா வெளியிருந்து வரவங்களுக்கு எங்களோட பழக்க வழக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுல. நில்ஸோ பூலன் 2வது வாட்டி வந்த அட்வென்ச்சர்ஸ் நீங்க எதை ஒத்துழைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பூலனும் உனக்கு வேலை வரையும் சொல்றேன், இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா முதல்ல ஸ்கெலிட்டன் வர ஆரம்பிச்சப்பதான் ஈஸ்ட் சைட்ல இருக்க காட்டு நடுவுல திடீர்னு ஸ்கெலிட்டன் வர ஆரம்பிச்சது, காப்ளின்ஸ்ல அதுக்கப்புறம் சவுத் சைட்ல இருந்து வர ஆரம்பிச்சதுங்க, அதனால தான் ஒரு ஹண்டிங் ரெக்வஸ்ட் கில்டு கிட்ட வச்சோம், ஆனா வந்த முதல் பார்ட்டி எங்க போக கூடாதோ அந்த இடத்துக்கு போய் சண்டை போட்டாங்க. நில்சோ அப்படின்னா ஈஸ்ட் சைட் காட்டுக்குள்ள ஆழமா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவரும் ஆமா எங்க ரத்தம் சிந்த கூடாதோ அந்த காட்டுல போய் ரத்தம் சிந்தினாங்க, அதனாலதான் 2வது பார்ட்டி வரப்ப நாங்க அவங்கள காட்டுக்குள்ளே விடல. அவ்வளவு மாசஸ் கூட சண்டை போடுறது ஒரு பெரிய பிரச்சனை தான், ஆனா அந்த இடத்துல போய் சண்டை போடுறது அதை விட பெரிய பிரச்சனை. இங்க இருக்க கிராமத்தாளுங்களாம் எதுக்காக அந்த இடத்துக்கு போகாம இருக்காங்கன்னு உனக்கே தெரியும்ல. நில்சோ இப்ப எனக்கு புரியுது, அந்த இடத்துல ரத்தம் சிந்தனால தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குல்ல, ஆனா இப்ப நாங்க என்ன பேசுறோங்கிறது உங்களுக்கு சுத்தமா புரியல, நான் என்னங்கறத வேலை வரையா சொல்றேன், ஆனா இது எங்க கிராமத்தோட ரகசியம், இதை சொல்லணும்னா எங்களோட கவுன்சிலோட அப்ரூவலும் எங்க வில்லேஜ் எல்டரோட அப்ரூவலும் வேணும், அதனால அது வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. நில்ஸோட குடும்பத்துக்கிட்ட போயிட்டு அப்போ நில்ஸுக்கு 18 வயசு ஆன அப்புறம் அவன் ஸ்ட்ரெயிட்டா அட்வென்ச்சர்ஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான்ல. அவனோட தம்பியோ ஆமா அவனுக்கு விவசாயங்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால ஸ்ட்ரெயிட்டா அவன் அங்கேயே போயிட்டான். அவனுக்கு எப்பவுமே வெளியே போய் அட்வென்ச்சரர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை, ஆனா அதுக்கு முன்னாடியே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, அதனால கொஞ்ச காலத்துக்கு அவனுக்கு அந்த வாய்ப்பு போயிடுச்சு. எங்க கூட இருந்து எங்களை வளர்த்தான். கேட்டவும் அவன் என்னதான் அப்படி பேசினாலுமே ரொம்ப நல்ல வந்தால. நில்ஸோட தம்பியும் எங்க அண்ணனுக்கு இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம், இந்த மாதிரி நம்பிக்கையானவங்க இங்க வந்தா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா முன்னாடி வந்தவங்க என்னோட பாரம்பரியத்தெல்லாம் மறிக்காம ஸ்ட்ரெயிட்டாவே அந்த காட்டுக்குள்ள போய் ரத்தத்தை சிந்துனாங்க. இப்போ நில்சா அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த இடத்துக்கு போய் ஹண்ட் பண்ண நம்மளுக்கு அப்ரூவல் கிடைச்சாச்சு. நாளைக்கு காலையில நம்ம காப்ளின்ஸ் வேட்டையாட கிளம்புவோம், அதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்கெலிட்டன் அழைக்க போனோம். அந்த விஷயத்த சொல்லணும்னு சொன்னால அதை ஷேர் பண்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு, ஆனா இது ஒரு ரகசியம், அதனால வெளியே சொல்லாதீங்க புரிஞ்சதுல. இந்த கிராமத்துல 2 ஸ்பெஷல் விஷயம் இருக்கு. ஒன்னு ஈஸ்ட் சைட்ல இருக்க காட்டுக்குள்ள வாழ்ற எங்களோட கார்டியன் பீஸ். கேட்டவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு சில வில்லேஜ்ல இந்த மாதிரி கார்டியன் பீஸ் இருக்குன்னு, ஆனா அது இந்த வில்லேஜா இருக்கும்னு நினைச்சு பாக்கல. ரியவோ மனசுக்குள்ள என்னது ஒரு கார்டியன் பீஸ்டா, கேட்கவே சூப்பரா இருக்கே. நில்சோ அந்த கார்டியன் பீஸ்ட என்னோட மேயரும் எங்களோட எல்டர் மட்டும் தான் பாப்பாங்க, ஏன் நானுமே நேரில் அதை பார்த்தது கிடையாது. கார்டியன் பீஸ்ட் கேட்டோன்னே ரியவோ மைண்டுக்குள்ள ஒரு இமேஜினேஷன் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த கார்டியன் பீஸ்ட ஒரு ஈவில் ஸ்பிரிட் கண்ட்ரோல் எடுத்து அது எல்லாரும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தா அதுக்கப்புறம் இரண்டு சக்தி யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்றதுக்குள்ள நில்சோ நீ என்ன யோசிக்கிற எனக்கு நல்லாவே தெரியுதியோ, ஆனா அப்படி சத்தியமா யோசிச்சு கூட பாக்காத. ஏவோ நான் அப்பெல்லாம் யோசிக்கல. சரி இன்னொரு 2வது விஷயம் இருக்கு, நீ அது என்னன்னு சொல்லிட்டு கேட்க நில்சோ இன்னொரு விஷயம் கோவில்
அந்த விஷயத்த எங்க எல்டர் உங்க கிட்ட சொல்லுவாங்க. இப்போ அடுத்த நாள் அந்த மேயருமே இந்த இடத்துல தான் காப்ளின்ஸை பார்த்தோம், இந்த இடத்துல குழந்தைங்க விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம், அதனால இந்த இடம் சேஃப் தான், நீங்க உங்க வேட்டையை ஆரம்பிங்க. அவங்களும் அங்க இருக்க கால் தடங்களை பார்த்துட்டு இந்த இடத்துல ஒரு காப்ளின் கூடி இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரியோவை நோட்டீஸ் பண்ணிட்டு நம்மள ஏத்து காப்ளின்ஸ் வந்துட்டு இருக்கு, இன்னும் 5 நிமிஷத்துல இங்க வந்துருங்க. நில்சோ அப்படின்னா மிச்சம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு ஒண்ணு மட்டும் விட்டு வைப்போம், அது அதோட செட்டில்மெண்ட் கிட்ட போவோம், மொத்தமா இருக்கிற எல்லா காப்ளின்ஸுமே அழிச்சிருவோம். இப்போ அதே மாதிரி அந்த இடத்துல காப்ளின்ஸ் வர ரியோவுமே தன்னோட ஐஸ் மேஜிக் வச்சுக்கிட்டு அந்த காப்ளின்ஸை பிடிக்க அந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஏட்டவும் மத்தவங்களுமே அதை அழிக்கிறாங்க. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே ஒரே ஒரு காப்ளினை விட்டு வைக்க அதுவுமே அதோட வீட்டுக்கு அதாச்சு அதோட கூடுக்கு ஓடி போகுது. ரியாவும் முதல்ல வெளியே இருக்க காப்ளின்ஸ் அழிப்போம்னு சொல்லிட்டு வெளியே இருக்க காப்ளின்ஸை ஃப்ரீஸ் பண்ண ஹாமனும் மத்தவங்களுமே அதை அழிக்கிறாங்க. ஆனா அதை அழிச்ச அப்புறம் தான் ஒரு பெரிய சத்தம் கேக்குது. அந்த குகையில இருந்து ஒரு பெரிய மான்ஸ்டர் வெளியே வருது. அங்க வந்தது ஒரு காப்ளின் ஜெனரல். அவன் நில்சோ இது கூட எப்படி சண்டை போடுறது, கிரேட் ஐடில் போர்ட்லயே அவ்வளவு சக்தி வந்ததா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ரியோவோ தன்னோட மேஜிக் வச்சுட்டு அது கீழே தள்ள என்ன பாத்துட்டு இருக்கீங்க, அது அழிங்க அப்படின்னு சொல்ல நில்சுமே அதை கொண்டுட்டான். அவனும் மத்தவங்களுமே அதோட மேஜிக் சொன்ன எடுத்துக்கிட்டு சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு அந்த வில்லேஜுக்கு வர அந்த வில்லேஜோட எல்லாருமே அப்போ எல்லா காப்ளின்ஸும் அழிச்சிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன், நல்ல வேலை செஞ்சீங்க அப்படின்னு சொல்ல அந்த மேலுமே நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன், இவங்க தான் எங்களோட வில்லேஜோட எல்லர், இவங்களோட பேரு நாசு. அவங்களும் இது எப்படிதான் இன்ட்ரடியூஸ் பண்ற சொல்லிட்டு பெரிய கதையா பேசிட்டு இருப்பான். சரி நான் உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்றேன். எப்பயும் மனசுக்குள்ள அந்த கார்டியன் பீஸ் கூட சண்டை போடுற மாதிரி சான்ஸ் கிடைச்சா ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நில்சன் பயங்கரமான விஷயம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு தெரியுது, ஆனா அந்த மாதிரி எதுவும் பண்ணாதப்பா. ஏட்டவும் அந்த எல்லர் கிட்ட போயிட்டு நீ உங்க ஸ்டாஃப்ல வச்சிருக்கீங்களே அந்த கிரெச் அது எடுத்து மதர் காடஸோட தானே, இறையவும் எடுத்து மதர் காடஸா அப்படின்னு என்ன சொல்லிட்டு கேட்க ஏட்டவும் காடஸ் ஆஃப் லைட் அப்புறம் எடுத்து மதர் காடஸ் இவங்க எல்லாருமே பேந்திமா 7 சேர்ந்தவங்க தான். ஆனா காலம் போக போக எல்லாமே மாறுச்சு. அந்த எல்லரும் இப்ப இருக்க மக்கள் எல்லாருமே கோயில்ல எல்லா பிரீஸ்டுமே வெறும் காடஸ் ஆஃப் லைட் மட்டும் தான் கும்பிடுறாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்க 6 கடவுள்களை எல்லாருமே மறந்துட்டாங்க. ஆனா எங்களோட கிராமத்துல பரம்பரையா எர்த் மதர் காடஸ வணங்கிட்டு இருக்கோம். ரியாவும் நீங்க எர்த் மதர் காடஸ கும்பிடுறீங்கன்னா அப்போ உங்களால லைட் எலிமெண்ட்டை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் என்னாலே மேஜிக் யூஸ் பண்ண முடியும், ஆனா இந்த லைட் டெம்பிள்ஸ்ல யூஸ் பண்றாங்களே அந்த மாதிரி இல்லாம என்னால வித்தியாசமா யூஸ் பண்ண முடியும். ஆமா தம்பி நீங்களா மதர் சொல்லி தானே மேஜிக் யூஸ் பண்ணுவீங்க, ஆனா எர்த் மதர் காடஸ கும்பிடுறவங்க யாருமே மந்திரம் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் மந்திரமே யூஸ் பண்ண மாட்டோம், அது தேவையில்லாத ஒரு ஆணி தான். எப்போதுல இருந்து மக்கள்லாம் மேஜிக் யூஸ் பண்றதுக்கு மந்திரம் சொன்னாதான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நினைச்சாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது கிட்ட எட்டக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஷாக்ல இருக்கான். அவங்களுமே அந்த கார்டியன் பேச்சை பார்க்க போறாங்க. நாசு அந்த எல்டருமே அந்த கார்டியன் பேச்சை கூப்பிட அந்த கார்டியன் பேச்சுமே வெளியே வருது. ஆனா ரியோவை பார்த்தா ஒரு பெரிய ஃபைட் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை காத்துக்கிட்டு இருக்கான். அந்த கோகையில இருந்து வருது ஒரு பெரிய வூல்ஃப். ஏட்டவோ உங்க ஒரு கார்டியன் பேசி ஒரு ஃபெண்டர் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா ரியோவோ மனசுக்குள்ள ஆடா இது ஈவில் ஸ்பிரிட்ல கண்ட்ரோல் எடுக்கல போப்பா, ஒரு பெரிய ஃபைட் வேஸ்டா போயிடுச்சு. அந்த வெண்டரும் 2 ஸ்வாட்ஸ்மேன் அப்புறம் ஒரு லைட் பிரீஸ்ட் அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேரு நிக்குசென், நீ வாண்டர் மியூசிஷியன், உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறது. ரியோவும் தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க அந்த எல்டரும் என்னது எங்களோட கார்டியன் பேசி அதோட பேரை சொல்லிச்சா, இது எப்பயுமே நடந்தது கிடையாது. அந்த நிக்குசென்ற வெண்டருமே என்னோட பேரை மனுஷங்க சொல்றதுக்கு கஷ்டப்படுவாங்க, அதனால தான் நான் எப்பயுமே சொன்னது கிடையாது. ஆனா இந்த மியூசிஷியன் ரியோ அதான உன் பேரு, உங்ககிட்ட என்னோட பேரை சொல்லாம இருக்கிறது ஒரு மரியாதை குறைவா இருக்கும்ல. நான் ஃபே ஃபோக்குன்றவங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் மாதிரி, அந்த மாதிரி இருக்கிற ஒரு உயிரினா என் கண்ணு முன்னாடி நீங்க இருக்கிறது எனக்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ரியோ மனசுக்குள்ள சேரா என்கிட்ட சொன்னால ஃபேரி கிங்க்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை ஃபேரிக்கு சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிக்குமோ. ரியாவோ அப்படியா, உங்க முன்னாடி இருக்கிறதுமே ரொம்ப சந்தோஷம் தான். அந்த ஃபெண்டரை சிரிச்சிட்டு நீங்க என் முன்னாடி வந்ததுக்கு நான் தான் உங்ககிட்ட நன்றி சொல்லணும். நான் இன்னும் ஒரு 20-30 வருஷம் தான் இருப்பேன், ஆனா நீங்க என் முன்னாடி வந்தது ஒரு 10,000 வருஷம் வாழ்ந்த மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. நாசோ இந்த மாதிரி ஒரு பெரிய கெஸ்ட கூட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது கேட்ட அந்த வில்லேஜ் எல்லாரும் மத்தவங்களும் வாயை பொழுது போயிட்டு இருக்காங்க. ரியோ யாருப்பா நீன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அந்த ஃபெண்டரும் சரி நீங்க வேட்டையாடு தானே வந்தீங்க, அந்த கோயிலுக்கு முன்னாடி 30 இருக்கு, அதனால அதுங்களை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு பவர்ஃபுல்லான ஒண்ணுமே உள்ள இருக்கு, நீங்க அந்த 30 அழிச்சப்பறம் சொல்லுங்க, நான் அது வெளியே விடுறேன். இப்போ அந்த கோவில போயிட்டு எட்டோவுமே தன்னோட பவர் யூஸ் பண்ணிட்டு அந்த ஸ்கெலிட்டன் அடிக்கிறான். இப்போ அந்த கதவை திறக்க உள்ள ஒரு பெரிய ஸ்கெலிட்டன் உட்காந்துட்டு இருக்கு. எட்டவும் ஒரு ஆர்ச் ஸ்கெலிட்டனா. ரியவும் ஐஸ் கிரேட் ஹேமர் அப்படின்னு சொல்ல அவங்க வச்சிட்டு இருக்க பாலுமே ஒரு ஹேமரா மாறுது. நான் என்னோட மேஜிக் வச்சுக்கிட்டு அதை ஒரு இடத்துல நிக்க வைக்கிறேன், நீங்க அந்த ஹேமர் வச்சுக்கிட்டு அதை வீக் ஆக்குங்க. கார்டியன் பிஸ்டுக்கு சிக்னல் கொடுக்கணும்ல, நானே கொடுக்குறேன். ஐஸ் ஃபிளவர் அப்படின்னு சொல்ல வானத்துல போய் அந்த ஐஸுமே வெடிக்க அந்த ஃபெண்டருமே பார்த்து அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிலீஸ் பண்ணுது. இப்போ அந்த ஸ்கெலிட்டனுமே அவங்க நெருங்கி வர ரியோவுமே அந்த தரையை ஐஸ் ஆகிட்டு அதை வழுக்க வைக்கிறான். அதுவும் கீழே வேலை அவங்களுமே அந்த ஹேமர் வச்சுக்கிட்டு அதை வீக் ஆக்குறாங்க. திருப்பி அது எழுந்து நிக்க திருப்பியுமே அது கீழே வேலை அவங்களுமே வீக் ஆக்குறாங்க. ரியவோ இப்போ நீ நின்றுட்டு இருக்கிறது ஒரு ஷீட் ஆஃப் ஐஸ், நீ ஒரு ஹைட்ரோஜன் மாலிகுல், சாதாரண ஒரு எலும்பு, அப்போ தடிக்கு தானே விழுவ. நெல்சன் கதை முடிஞ்சது சொல்லிட்டு கழுத்துல வைக்க அந்த மான்ஸ்டருமே அங்கேயே அழிஞ்சு போகுது. அந்த எல்டருமே இந்த கோயிலுக்குள்ள நானே போனதுக்கு இதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறாங்க. உள்ள போனா எப்படி இந்த டென்ஷன் உள்ள லியோனாரா ஒரு பொருள் எடுத்தாலோ அதே மாதிரி அங்க ஒரு ஜொல் அங்க இருக்கு, ஆனா அதுவுமே உடஞ்சு போய் காணாம போயிருக்கு. அந்த எல்டரும் நம்மளோட பழைய பிரீஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த கோயில் உள்ள ஜொலிக்கிற ஒரு ஜொல் இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா ஒரு நாள் அது இருட்டாகி உடஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. இருந்தாலுமே இந்த கோயிலுக்குள்ள எங்கேருந்தோ ஏதோ ஒரு பவர் வந்துட்டு இருக்குன்னு சொன்னார். அப்புறம் தான் இந்த கோயில் தான் அதோட சோர்ஸ் நம்மளுக்கு தெரிய வந்துச்சு. அதுவும் இல்லாம நம்மளுக்கு இன்னொரு ப்ரூஃபா இதை தேடி காப்ளின்ஸுமே வர ஆரம்பிச்சதுங்களா.
ரியாவும் அப்படின்னா அந்த காப்ளின் அட்டாக்ல தான் நில்ஸோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்களா? அந்த எல்டரும் அந்த காப்ளினோட செட்டில்மெண்ட் எங்க இருக்குன்னு எங்களால கண்டே பிடிக்க முடியல. ஆனா நீங்க 4 பேர் அதை கண்டுபிடிச்சிங்க. ஒருவேளை அந்த காப்ளின்ஸுக்குமே இந்த குகையில இருந்து தான் பவர் போயிருக்குமோ என்னமோ. நான் என்னோட பவரை வச்சுக்கிட்டு இந்த குகையை மூட்டுறேன். இதுக்கப்புறம் இதோட சோர்ஸ் பவர் வெளியே போகாதவளுக்கு நான் பாத்துக்கிறேன். இப்போ அந்த ஆண்டிங்கும் உடைய எல்லாருமே சந்தோஷமா அந்த வில்லேஜ் விட்டு கிளம்பி போறாங்க. அவங்களும் லூனுக்கு போற வழியில நெல்சமே நம்ம அட்வென்ச்சர் ஆகி 3 நாள் ஆச்சு. இதுக்கப்புறம் கில்டோட லாட்ஜிங்ல நம்மளால தங்க முடியாது. அதனால நம்மளுக்கு ஒரு புது வீடு தேவை. அதனால ரியோ ஆமன் ஏட்டவும் நானுமே ஒரு இடத்த வாடகை எடுத்து அங்க வாழ போறோம். அதனால நீங்களுமே அந்த இடத்துக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமனும் அப்படியா எனக்கு ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்ல, ரியவோ எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்குமாப்பா, நான் கொஞ்சம் யோசிச்சு அதுக்கு பதில் சொல்றேன்னு இப்போ கில்டு காட்டாங்க. கில்டு மாஸ்டரும் ஆபல் கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்ணியாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆபலும் எனது விட்னாஸ்ல நடக்கிற ஓபன் வேர்ல்ட் ஃபெஸ்டிவலுக்கு உங்க இடத்துல நான் போகணுமா? அவரும் நார்மலா பிலிப்ஸ் என்னோட ப்ராக்சியான அனுப்புவான், ஆனா அவன் ஊர்ல இல்ல, அதனால நீதான் என்னோட இடத்துல இருந்து அந்த ஊருக்கு போகணும். அப்படியே கட் பண்ணி இப்போ வேற இடத்துக்கு காட்டுறாங்க. அதுதான் டெபுயி எம்பையர். அந்த இடத்துல ஒரு மிலிட்டரி மார்க் பேட்டில் நடக்குது. ஆனா அங்க இருக்க மெஜிஷியன் யாருமே மந்திரம் சொல்லாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சண்டே முடிய எல்லாருமே ரிலாக்ஸ் ஆக, அவங்களோட இடமே முட்டாள்தனமா இருக்காதீங்க, சண்டை முடிச்சுன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகாதீங்க, எல்லாருமே ஒண்ணு சேருங்க, நம்மளோட கமாண்டர் உங்ககிட்ட ஏதோ ஒன்று சொல்லணுமா. அங்க ஒரு பொண்ணு வந்துட்டு எல்லாருமே உங்களோட ட்ரில்ஸ்ல கரெக்டா இருந்தீங்க, எல்லாருமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிட்டீங்க, ராஜாவோட ஆர்டர் படி நானும் லெப்டினன்ட்டும் விட்னாஸுக்கு போறோம் நாளைக்கு. அது கிங்டம் ஆஃப் நைட்ல இருக்கு. நாங்க வரதுக்கு 2 மாசம் மேல ஆகும். நான் போன அந்த டைம்ல நிறையவே இம்ப்ரூவ்மெண்ட் நான் பார்க்கணும், புரிஞ்சதுல? அந்த பொண்ணு அதாச்சும் அந்த கமாண்டருமே தன்னோட லெப்டினன்ட் இன்னைக்கு நீ கொஞ்சம் அன்பா தான் இருந்த, ஏன்னா போன வாட்டி அந்த 3வது நடக்கிறப்ப ஒருத்தனோட காலையை உடைச்சிட்ட. அந்த லெப்டினன்ட்டும் அது ஏன்னா அவன் காலை உடஞ்ச அப்புறம் அவன் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டைம் எடுத்துக்கிட்டான். அப்படி பண்ணா மிலிட்டரி ட்ரைனிங்ல அவன் மிஸ் பண்ணுவாள். அந்த கமாண்டரும் அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலுமே உன்னோட மேஜிக்கல் ஆரவ நேர்ல பார்த்த அப்புறம் யாரா இருந்தாலுமே கண்டிப்பா பயந்து தான் போவாங்க. உன்னோட டைட்டில் தி இன்ஃபர்னோ மேஜிஷியன் ஒன்னு சும்மா தூக்கி கொடுக்கல. ரேவோ முன்னாடி ஒத்துக்கிட்ட மாதிரியே எட்டோட மத்தவங்களோடையுமே அந்த எஸ்கோட் ஜாப் அக்செப்ட் பண்ணிட்டு போக்கிட்டு இருக்கான். போற வெளில நில்ஸுமே ரியோ கிட்ட நம்மளோட பார்ட்டி பேரை ரூம் 10 வச்சுப்போம் அப்படின்னு சொல்ல, ரியோ நிஜமாவா அப்படின்னு கேட்க, நில்ஸ் அப்படின்னா அந்த ரூம்ல தான் எல்லாரும் அறிமுகமானோம், அதனால அதே பேரை வச்சுப்போமே, இதுதான் ரூம் 10 பார்ட்டியோட ஃபர்ஸ்ட் ஜாப்பா இருக்க போகுது. ஏட்டாவும் இது வரைக்கும் நான் எஸ்கோட் ஜாப்ல போனதே கிடையாது, ஆனா நீங்க 2 பேர் இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. ரியாவும் அதெல்லாம் சரி, விட்னஸுக்கு போன அப்புறம் 9 நாள் கழிச்சு தான் திருப்பி வரணும்னு சொன்னாங்களே, எதுக்கு அப்படின்னு கேட்க, நில்சோ அட உனக்கு தெரியாதப்பா, அங்க ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் போயிட்டு இருக்கு, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃபெஸ்டிவல் விட்னஸ்ல நடக்கும், அதனால அந்த 9 நாள்ல அந்த ஃபெஸ்டிவலை நல்லாவே கொண்டாடுவோம். இப்போ அந்த எஸ்கோட் ஜாப்போட ஃபர்ஸ்ட் பார்ட் அதாச்சு விட்னஸுக்கு வந்து முடியுது. அங்க வந்த வியாபாரியுமே சரி இந்த ட்ரிப் நல்லபடியா முடிஞ்சு, அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க, நான் என்னோட வேலையை பாக்குறேன், 9 நாள் கழிச்சு திருப்பி கிளம்புன்னு சொல்றாரு. இப்போ அவங்க சொன்ன மாதிரியே அந்த இடத்துல ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. அங்க ரியோவும் மத்தவங்களுமே சாப்பாடு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. டெபுயி எம்பையர்ல வந்த கான்வாய் அதாச்சு அந்த இன்ஃபர்னோ மேஜிஷியனுமே அங்க வந்துட்டான். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு பார்ட்டி நடக்குது. உள்ள இருக்க எல்லா நோபல்ஸுமே அங்க கலந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பிரின்சஸோட அண்ணன் கார்னானுமே அங்கதான் இருக்கான். அவர் தான் டெபுயி எம்பையரோட 3வது பிரின்ஸ். அவரும் அந்த பிரின்சஸ் வியனா கிட்ட வந்துட்டு, என்ன மனுஷன் உனக்கு இதெல்லாம் பிடிக்காதுல, இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ போய் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவளுமே தாரோமுக்கு ரொம்ப டயர்டா போய் படுக்கிறா. இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் எங்க அண்ணன் தான் கரெக்டா இருப்பான், இதுக்கெல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன், எனக்கு கமாண்டர் ஆபீஸோ இல்ல அந்த ட்ரைனிங் கிரவுண்ட் தான் செட்டா இருக்கும். அடுத்த நாள் ஃபெஸ்டிவல் ஆரம்பிக்க ரியா அவங்க பாக்குறான். பார்த்தா அந்த இடத்துல ஆபலும் இருக்கான். ஆட இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. நில்சோ ஆமாப்பா அவன் ஸ்பெஷல் கெஸ்ட் உட்கார இடத்துல இருக்கான், அதுவும் இல்லாம அவன் பக்கத்துல இருக்கிறது யாருன்னு பாத்தியா, அவ கண்டிப்பா ஒரு இம்பீரியல் பிரின்சஸா இருப்பா. இப்படி இவங்கள பேசிட்டு இருக்க. ஆபலோட பார்ட்டி அங்க வந்துட்டு, அட நீங்களா எங்க தான் இருக்கீங்களாப்பா, ரியாவும் கில்டு மாஸ்டருக்கு பதில் அவன் இங்க வந்திருக்கான், அவ்வளவுதான், ஆனா நாளை கழிச்சு கில்டு மாஸ்டர் வந்துருவாரு, அதனால அப்போ அவன் ஃப்ரீ ஆயிடுவான். அதுவும் இல்லாம அங்க பாத்தியா விஐபி சீட்டுக்கு முன்னாடி விண்ட் பேரியர் இருக்கு. கேட்டவோ எனது விண்ட் மேஜிக்கா, சாதாரண மேஜிக் ஷீல்டு கிடையாதா, நான் கேள்விப்பட்டேன் இந்த விண்ட் மேஜிக்கல் பேரியர் வந்து இந்த ஃபேமிலி கிட்ட பரம்பரையா இருக்கா, ஆனா இந்த விட்னஸோட ஃபேமிலி அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்பப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம அந்த ரெட் ஹெட் பிரின்சஸ் வந்து இம்பீரியல் பிரின்சஸ் தானே, அவ இங்க இருக்கானா, அவளோட ஃபேமஸான லெப்டினன்ட்டுமே இங்க வந்திருப்பான்ல. ரியாவும் யாரு அவளோட லெப்டினன்ட் அப்படின்னு கேட்க, ஆமா அவன் தான் என் பேரோட பெருமை இன்ஃபர்னோ மேஜிஷியன். ரியாவும் அட பேரே சூப்பரா இருக்கே. கதைகளின் படி அந்த இன்ஃபர்னோ மேஜிஷியன் ஒரே அட்டாக்ல 1000 சோல்ஜருக்கு மேல எரிச்சிட்டானா, அவனோட மேஜிக் அவ்வளவு பெருமை புசுக்கிடுச்சா. இன்னொரு கதை ஒரே அடியில வைவரனே புசுக்கிட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு கதை கைப்பற்றப்பட்ட ஒரு டவுனையே அவன் தரமாட்டமாக்கிட்டானா. இது எல்லாமே உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனா அப்படிதான் ரூமர் இருக்கு, ஒருவேளை இது உண்மையா இருக்கல, அதனால அவன் பக்கமே போக கூடாதுப்பா. ரியாவும் ஆமா அவங்கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சு கூடாதுதான். ரியாவும் இந்த ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ரியாவும் சரி நம்மளும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு போப்ப பார்த்தா பக்கத்துலயே அந்த இன்ஃபர்னோ மேஜிஷியனோ அவனை இடிக்க வந்துட்டான். ஆனா ரியோ அதுவுமே கவனிச்சுட்டு அதுல இருந்து டாச் ஆகுறான். இதை பார்த்து அந்த இன்ஃபர்னோ மேஜிஷியன் ஷாக் ஆயிட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல, ரியாவும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க இருந்து கிளம்புறான். அந்த இன்ஃபர்னோ மேஜிஷியனுமே அந்த பிரின்சஸுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். போற வழியிலேயே சாப்பாடை சூடு பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே இந்த சைடு பார்த்தா ஆபலுமே அந்த தேர்ட் பிரின்ஸான கான்ராடுமே சந்திச்சுக்கிறாங்க. அந்த பிரின்ஸ் கான்ராடும் உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேன், கில்டு மாஸ்டருக்கு பதிலா தானே வந்திருக்க அப்படின்னு சொல்ல, ஆபலும் தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு ஆமா நான் தான் ஆபல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்ல, அந்த பிரின்ஸ் கான்ராடவே என்ன மன்னிச்சிரு, எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரியே இருந்த அதனால தான் அப்படி சொன்னேன். ஆபலும் பரவாயில்ல உங்க
உங்க கமாண்டர் பிரின்சஸ நான் பார்த்தேன், அவன் இங்க இருக்கானா, அப்போ அவளோட லிeutenantமே இங்க தானே இருப்பான். எம்பையரோட தி இன்ஃபர்னோ மெஜிஷியன் பாரன் ஆஸ்கர் லுஸ்கா, அந்த பிரின்ஸும் அதெல்லாம் மிலிட்டரி சீக்ரெட், அதனால என்னால வெளியே சொல்ல முடியாது. சரி ஒருத்தர்கிட்ட பேசணும், நான் வரேன்னு சொல்லிட்டு அவரும் அங்கிருந்து கிளம்புறாரு. ஆபலோ அந்த முட்டா கில்டு மாஸ்டர் என்னைக்கு அமிச்சிட்டான், இங்க இருந்து எப்படி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. இந்த சைடு அந்த பிரின்சஸுமே அந்த ஸ்டால்ல உட்காந்துனால திரும்பியுமே ரொம்ப டயர்டா உள்ளரா. இப்போ அந்த இடத்துக்கு ஆஸ்கர் அந்த இன்ஃபர்னோ மெஜிஷியனுமே சாப்பாடு பொருளா வாங்கிட்டு வந்துட்டு அங்க வைக்கிறான். அந்த பிரின்சஸ் சொன்ன மாதிரி என்னால முடியல, எனக்கு கும்பல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல, அவன் கூட இருக்கிறவனுமே ஆமா அந்த கும்பல்ல ஒருத்தனை இடிக்க போயிட்டல அப்படின்னு சொல்ல, ஆஸ்கரும் ஆமா தெரியாம இடிக்க போயிட்டான், ஆனா அவன் சீக்கிரமாவே ரியாக்ட் பண்ணிட்டான், நான் எதுவுமே பண்ண தேவையா இருந்துச்சு, அவனே டாச் பண்ணிட்டான். அதுவும் இல்லாம அவன் பாக்குறதுக்கு மியூசிஷியன் மாதிரி இருந்தான், ஆனா அவன் நகரத்துக்கு எப்படின்னு தெரிஞ்சிருக்கு, கண்டிப்பா அவனுக்கு சண்டை போட தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க ஆறி போன சாப்பாட அவன் தன்னோட மேஜிக் வச்சுட்டு சூடு பண்றான். இதை பார்த்து அந்த பிரின்சஸுமே மாஸ்டர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, ஆஸ்கரும் பிரின்சஸ் என்ன அந்த மாதிரி கூப்பிடாதீங்க, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், வெளியே பார்த்தா ஒரு ஆர்ச்சரி காம்படிஷன் நடக்குது, அதுல ரூம் 10 பார்ட்டி கலந்துக்கிறாங்க. எட்டவும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ரியவும் ஆமா நீ கலந்துக்கல நில்ஸ் அப்படின்னு கேட்க, நில்ஸும் அப்படியா ஒரு பெரிய ஷாக் கொடுக்குற, என் வாழ்க்கையில நான் அம்பு வில்ல தொட்டதே கிடையாது. ரியவோ எனக்கு அப்பே தெரியும், இதுல ஒன்னும் ஆச்சரியப்பட ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்ல, பின்னாடி ஆபல இருந்துகிட்டு அங்க சிரிக்கிறான். இப்போ ஏட்டவும் அவங்க வந்துட்டு அட நான் அவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் முடியலப்பா அப்படின்னு சொல்ல, ரியவோ அட ஆபல் நல்ல வாய்ப்பா இருக்குல்ல, நீ போய் ட்ரை பண்ணிப்பா, இங்க இருக்க யங் பீப்புளுக்கு நீ எவ்வளவு பெரிய ஆளுங்கிறத காட்டு. ஆபலும் அதெல்லாம் சரிதான், நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ப்பா, இது எதுக்கு எனக்கு. ரியவும் இருந்தாலும் எனக்கு தெரியும் உன்னை பத்தி ரொம்ப சீன் போடுறதப்போப்பா அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கிறவரும் உள்ளூன்ல இருந்து இருக்க ஒரு பெரிய அட்வென்ச்சர் கிரிம்சன் பார்ட்டியை சேர்ந்த ஆபல் ரியோ சொன்ன மாதிரியே ஆபலுமே தூரத்துல இருக்க ஒரு அக்குரிய ஈஸியாவே அடிச்சிட்டான். அதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே ஆபல பாராட்டிட்டு இருக்காங்க. அப்படியே ஆபல சிரிச்சுட்டு இருக்க அந்த இடத்துக்கு ரியா வந்துட்டு அட நீ ரொம்ப ஃப்ரீயா இருக்க போலியப்பா அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஆபலும் ஷாக் ஆகுறான். பின்னாடி அப்புறமா என்னங்கிறத சொல்றாங்க, என்னன்னா ரியாக்கு ஆபல் ஃப்ரீயானவனே வரேன்னு ப்ராமிஸ் பண்ணா, ஆனா ஃப்ரீ ஆயிட்டு இங்க வந்திருக்கான், அதனால தான் ரியா கோவமா இருக்கான்னு சொல்றான். இந்த சைடு அந்த ஹெல்ப் பண்ணு சாராவுமே ரியோ தேடிட்டு இருக்கா, ஆனா எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில ரிசப்ஷன்ல போய் கேட்கறா, அவங்களும் அவன் ஒரு எஸ்கோட் ஜாபுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல, அவளுமே அப்படியா சரி நான் நாளைக்கு வர அப்படின்னு சொல்ல, அவங்களும் இல்ல அவன் வாரத்துக்கு 10 நாளைக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்ல, இது கிட்ட அவ ரொம்ப ஷாக் ஆகுறோம். என்னது 10 நாளைக்கு மேல ஆகுமான்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா மனசோடஞ்சு அங்க கிளம்புறா. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா ஃபிட்னஸ்ல ஒரு ரேசிங் காம்படிஷன், அதுல நில்ஸும் ஆமனும் இருக்காங்க. ஆனா நில்ஸுக்கு பிடிக்காத நானுமே அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன், அங்கேயும் இருக்கான். இப்ப 2 பேருக்குமே சண்டை வந்துட்டு இருக்கு. அப்படியே இந்த சைடு பார்த்தா டெபு என் பேர்ல இருக்க அந்த இன்ஃபர்னோ மெஜிஷியனும் பிரின்சஸுமே அங்கதான் இருக்காங்க. அங்க இருக்க இன்னொரு லிeutenantமே இந்த காம்படிஷன்ல சண்டை போட்டுக்கலாம், ஆனா மேஜிக் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்ல, இந்த சைடு பார்த்தா நெல்சன் டானுமே படகுல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரேஸ் விட்டுட்டு எல்லாருமே அவங்கள தாண்டி போயிருந்தாலுமே அவங்க இன்னுமே சண்டை போட்டு தான் இருக்காங்க. கடைசியில அவங்களோட போட்டு கவுந்ததுதான் மிச்சம். ஆனா அங்க இருக்க மக்களை இவங்க தான் நல்லா என்டர்டெயின் பண்ணாங்க, அதுக்குன்னு ஒரு அவார்டு கொடுக்க, ஆனா அந்த அவார்டுக்குமே 2 பேருமே சண்டை போட்டுக்கிறானுங்க. இப்போ எல்லாம் முடிஞ்ச அப்புறம் அங்க ஒரு வித்தியாசமான படகு வருது. இதை பார்த்து எல்லாருமே வாயை பொழுது போய்கிட்டு இருக்காங்க. அங்க கில்டு மாஸ்டர் வந்துட்டு ஓ எங்களோட ரெயின் ஷூட்டர் பார்த்து வாயை பொழுதுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, ரியவோ இந்த மாதிரி ஒரு படகு பார்த்தா எல்லாருமே வாயை பொழுது தான் போவாங்க, சரி இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த கில்டு மாஸ்டரும் எனக்கு சொன்னதே உங்களுக்கு சொல்றேனே, ஒரு மேஜிக் ஸ்டோனையும் ஆல்கமியும் யூஸ் பண்ணி அந்த படகு நகருது, மேல விண்டு மேஜிக்கையும் கீழே வாட்டர் மேஜிக்கையும் யூஸ் பண்ணி ஸ்பீடா போகும். இப்போ எட்டவும் எனக்கு ஒரு வெப்பன் வேணும்னு சொல்லிட்டு அந்த வெப்பன் ஷாப்புக்கு வந்திருக்கான். உங்க கூட சண்டை போடுறப்ப நானும் ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசையா இருக்கும், ஆனா என்னால எந்த அட்டாக்கும் பண்ண முடியாது, அதனாலதான் ஒரு கிராஸ் போ வாங்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, அங்க வந்து கிடக்குறாரோ உங்களுக்கு கிராஸ் போ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, எட்டவும் ஆமா எனக்கு மிட் ரேஞ்சில் டக்குன்னு ஃபயர் பண்ற மாதிரி வேணும். அவரும் அப்படியா உனக்கு இன்னும் ஒரு பொருள் இருக்கா சா வா காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரேபிட் ஃபயர் பண்ற கிராஸ் போவை காட்டுறாரு. அதை பார்த்து எட்டவுமே இதுதான் எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவனுமே அதை வாங்கிக்கிறான். இப்படியே அங்க இருக்க எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கில்டு மாஸ்டர் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோனுக்கு கிளம்புறாரு. அதே டைம் அந்த ஊருக்குள்ள நிறைய பேர் என்னமோ பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா இன்னைக்கு நம்மளால பண்ண முடியும்ல, கில்டு மாஸ்டர் இங்க இருந்து கிளம்பிடுவாரு, அவருக்கு பதிலா அவரோட ப்ராக்சி தான் அந்த இடத்துக்கு போறான். இன்னைக்கு நைட்டு பிளான் பண்ண மாதிரியே எல்லாத்தையும் சரியா பண்ணணும். அதே மாதிரி நைட்டும் ஆக அங்க திருப்பியுமே பார்ட்டி நடக்குது. எல்லா நபுல்ஸுமே அந்த இடத்துல தான் இருக்காங்க. பிரின்ஸ் கண்ணோ என்னாச்சு உங்க கில்டு மாஸ்டர் திருப்பி கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, ஆபலும் ஆமா இன்னைக்கு காலை தான் வந்தாரு, ஆனா ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டாரு. எப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு அந்த பிரின்சஸ் வர, அவருமே இவதா 11th இம்பீரியல் பிரின்சஸ் ஃபியோனா ரூவினா பிராஸ்மிஸ், என்னோட தங்கச்சி. இவர் தான் சார் ஆபல், இவர் ஒரு பெரிய பி ரேங்க் அட்வென்ச்சரர். அவங்க போன அப்புறம் ஆபலோ என்னோட ஸ்வாட் என்கிட்ட இல்லாதது எனக்கு ஏதோ குறையா மாதிரி இருக்கு, ஆனா இங்க ஒரு மேஜிக்கல் பேரியர் இங்க இருக்குதான், அதனால எனக்கு ஸ்வாட் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த மேஜிக் பேரியரோட சோர்ஸ் கட் ஆகுது. அந்த ட்ரெஷருக்கு புறமானோட சேனலை யாரோ கட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த பேரியருமே முழுசா கட் ஆகுது. கட் ஆன அடுத்த செகண்டே கண்ட்ரோல் ரூம்குள்ள யாரோ வந்து அவங்க அடிச்சு போட்டுறாங்க. இந்த சைடு ஏதோ ஒன்று வித்தியாசமா பிரின்சஸ் ஃபியோனாக்கு தெரியுது. பார்த்தா அவங்களுமே யாரோ அட்டாக் பண்றாங்க. வேற ஒரு கதை கட்டுறாங்க. அதாச்சு இது ஒரு பிளாஷ்பேக். அங்க ஒரு வெப்பனை செஞ்சிட்டு இருக்க ஸ்மித்துமே சரி இப்ப ஆரம்பி அப்படின்னு சொல்ல, அங்க இருக்க ஒரு சின்ன பையனுமே அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ண 2 பேருமே சேர்ந்துக்கிட்டு அந்த வெப்பனை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வெப்பனை ரெடி பண்றதை பார்த்து அந்த பையனை ஆவலா பார்த்துக்கிட்டு மாஸ்டர் நானுமே ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பையனுமே அந்த சுத்தியில வாங்கிட்டு உற்சாகமா அதை தட்டிக்கிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு டயர்ட் ஆயிட்டு அவனுமே அந்த சுத்தியில திருப்பி கொடுத்துட்டு, அட 6 நாளுக்கு இந்த அளவுக்கு தட்டிட்டு இருக்கீங்களே, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் தான். அந்த வெப்பனை செய்யற ஸ்மித்துமே இந்த மாதிரி வெப்பனை செய்யறதுக்கு நிறைய உழைப்பு போடணும், அப்பதான் இது நல்லா வரும். இப்போ அந்த பையனும் தன்னோட வீட்டுக்கு போவா. அப்ப நான் திரும்பி வந்துட்டேன்னு சொல்ல, அவங்க பாவம் உங்க அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கா போய் பாரு அப்படின்னு சொல்ல, அவனுமே அந்த
சாப்பாடு செய்யறதுக்கு ஃபயரை நான் உருவாக்குறேன்னு சொல்லிட்டு ஃபயரை உருவாக்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றான். அவங்க அம்மாவும் ரொம்ப நன்றி ஆஸ்கர் அப்படின்னு சொல்ல அப்புறம் தான் இந்த குட்டி பையன் ஆஸ்கர் அதாச்சு டெபி என் பேர்ல எதிர்காலத்துல தி இன்ஃபினிட் மியூசிஷியனா மாறினவன். ஆஸ்கரோட உதவியோட அந்த வெப்பன்ஸ் வித்துமே நிறைய வாள்களை செய்யறாரு. அவங்க அப்பாவும் அட நான் கேட்ட மாதிரியே ஸ்வாட்ச் செஞ்சுட்டே அப்படின்னு சொல்ல அந்த வெப்பன்ஸ் வித்துமே ஆஸ்கரோட உதவியால இது ஈஸியாவே செஞ்சுட்டேன். அவன் ஃபயர் மேஜிக்கை நல்லாவே கண்ட்ரோல் பண்றான். அப்புறம் உனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஆஸ்கருக்கு நீ அதை பரிசா கொடுக்கலான்னு இருக்க. அவனுக்கு 7 வயசு ஆக போதில்ல அவனுக்குமே ஒரு ஸ்வாட் தேவை. அதனாலதான் அதுவும் இல்லாம இந்த ஸ்வாட் ரொம்ப லைட்டா இருக்கும் அவனுக்கு கரெக்டா இருக்கும். ஆஸ்கரும் அட எனக்குன்னு ஒரு பாலா ரொம்ப நன்றி மாஸ்டர். இப்போ வேட்டைக்கு ஆஸ்கரை கூட்டு போவ அவனுமே வேட்டையாட எல்லாருமே அவனை பாராட்டு. இப்போ வேட்டையாடுன்னு கறி வச்சுக்கிட்டு எல்லாருமே சந்தோஷமா அங்க கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா அப்படியே பின்பங்க பார்த்தா அவங்க அப்பாவும் எனது கொள்ளையர்கள் வந்துட்டு இருக்காங்களா, அதுவும் இன்னும் கொஞ்ச நாள்ல இங்க வந்துருவாங்களா. அங்க வந்தவனும் அது மட்டும் கிடையாது அவங்க 50 பேர் மேல இருக்காங்க. இப்போ நம்ம ஓடுறதுக்கு இடமும் இல்ல நேரமும் இல்ல, வேற வழியே இல்ல, சண்டை போட்டுதான் ஆகணும். அதனால் இப்ப வர எல்லா வில்லேஜஸுமே அங்க வர கொள்ளையர்களை தாக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. இப்போ அந்த பேட்டில் ஆரம்பிக்க நிறைய கொள்ளையர்கள் அங்க வந்து அந்த சிவரை உடைக்க பாக்குறாங்க. ஆனா அங்க இருக்க வில்லேஜஸ் எப்படியோ அவங்களை தாக்கிட்டு அவங்களை தன்னை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆஸ்கரோட அப்பாவும் ஆஸ்கர் நீ ஸ்லோட வீட்டுக்கு போய் ஒழிஞ்சுட்டு உங்க அம்மாவை நீதான் பாதுகாக்கணும். இப்போ வெளியே இருக்க கொள்ளைக்காரனுமே ஒருத்தன் உள்ள வந்துட்டான். அவனுமே அங்க இருக்க எல்லாரும் அடிச்சு போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஆஸ்கர் இருக்க இடத்துக்கு போயிட்டான். அங்க இருக்க அவங்க அம்மாவை எல்லாருமே அவங்கள பாதுகாக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்க அம்மாவும் அவனை தாக்க போவ ஆனா அவன் ஈஸியாவே தடுத்து அவங்கள கொன்னுடுறான். இதை பார்த்து சாக்க கோவத்துல ஆஸ்கருமே உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை தாக்க வர ஆனா அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால ஈஸியாவே அவன் இவனை அடிச்சுட்டான். அந்த கொலைக்காரனும் என்ன மன்னிச்சு தம்பி இது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெட்ட வர பார்த்தா அவங்க அப்பாவும் அவனை அடிக்கிறாரு. ஆஸ்கர் உனக்கு ஒன்னும் ஆகலன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவங்க அம்மா அவங்க இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்து அவருமே கோவம் கொண்டு அந்த கொலைக்காரன் அடிக்க பார்ப்பான். அவன் வெளியே போய் அவங்க அப்பா வெளியே இழுத்துடுறான். பார்த்தா வெளியே இருந்து மத்த கொலைக்காரங்க இவரை அம்பு விட்டு கொண்டுடுறாங்க. இறந்து போன அவங்க அப்பாவோட சுவாடுமே எடுத்து பார்த்துட்டு இருக்க பின்னாடி ஒருத்தன் பாஸ்கனும் நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல அவனுமே என்னாச்சு இதுக்குள்ள கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல அங்க இருக்கிறவனும் இங்க ரத்தவாடம் அதிகமாயிடுச்சு அதனால பூனைகள் கூட்டம் இங்க வந்துட்டு இருக்கு, இப்படி இருந்தா நமக்கு தான் பிரச்சனை, நம்ம இங்க இருந்து கிளம்புறோம். இது கேட்டு அந்த கொலைக்காரனுமே அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். பார்த்தா நிறைய ஓனைகள் கூட்டம் அந்த இடத்த நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த வெப்பன் சுத்துமே ஓனைகள் வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க்க அந்த இடத்துல ஆஸ்கரோட அப்பா அம்மா இறந்து போனதை அவர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆனா அதே இடத்துல அப்பா அம்மா இறந்து போன ஷாக்ல ஆஸ்கருமே நின்றுட்டு இருக்க. அவருமே ஆஸ்கர் நான் சொல்றது நல்லா கேளு, ஒரு பெரிய ஓநாய்கள் கூட்டம் இங்க வந்துட்டு இருக்கு, நீங்க தப்பிச்சாகணும், நீங்க இருக்க கூடாது. ஆஸ்கரும் ஆனா அப்பா அம்மா போயிட்டாங்களே அப்படின்னு சொல்ல அவரும் இல்ல நீ வாழ்ந்தாங்களும் உன்னோட அப்பா அம்மாவும் அதை ஆசைப்பட்டிருப்பாங்க. வெளியே பார்த்தா அந்த ஓநாய்கள் வர அவர் இதை பார்த்துட்டு ஆஸ்கர் நீங்க தப்பிச்சு போயிடு, ஓநாய்களை நான் பாத்துக்கிறேன், நீ 6 வழியாவே போ, ஓனைகளுக்கு தண்ணி நான் பிடிக்காது. அவர் அந்த ஓனைகளை சமாளிக்க இந்த சான்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு ஆஸ்கருமே அந்த 6 நோக்கி ஓடிட்டு இருக்கான். ஆனாலுமே அவருமே தாண்டி ஓனைகள் இவனை துரத்திட்டு இருக்கா. இவனுமே அதுக்கிட்ட தப்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 6ல விழுந்துட்டான். அதுல அடிச்சுக்கிட்டு போயிடுறான். இப்போ கண்ணை முழிச்சு பார்க்க அவன் வேற ஒரு இடத்துல இருக்கான். அங்க இருக்கிறவருமே ஒரு வழியா முழிச்சிட்டல, எங்களோட வில்லேஜ்ல இருக்கிறவங்க 6 ஓரத்துல உன்னை கண்டுபிடிச்சாங்க. என்னோட பேரு லுக் ரோத்கோ, ஒரு காலத்துல வில்லேஜோட சீஃபா இருந்தவன், இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன், என்ன நீ எல்டர்னு கூப்பிடலாம். நான் ஆஸ்கர். அவரும் ஆஸ்கர் மை பாய், நீ நிறைய கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இது கேட்டு அதே இடத்துல ஆஸ்கருமே அழுறான். அவனுக்கு இருக்க ஒரே பொருள் அவங்க மாஸ்டர் செஞ்சு கொடுத்த அந்த ஸ்வாட் மட்டும் தான். இப்போ அந்த எல்டருமே ஒரு கதையை சொல்றாரு. ரெட் கலர்ல முடி இருக்க எல்லாருமே கடவுளால ஆசீர்வாதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லுவாங்க. முக்கியமா ஃபயர்களோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு, இது ஒரு சிம்பிள்னு சொல்லலாம். ஒருவேளை நீ இப்ப என்கிட்ட வந்தது விதியை கூட இருக்கலாம்ல. ஆஸ்கரும் எல்டர் இப்ப நான் போறதுக்கு எனக்கு வீடு ஒண்ணு கிடையாது, நாங்க இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த எல்டருமே கவலைப்படாத ஆஸ்கர், நீ இங்க இருக்கணும்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், நல்லா படிக்கணும், நீ ரெக்கவர் ஆன அப்புறம் உன்னோட படிப்பை ஆரம்பிக்கலாம். இதுக்கிட்ட ஆஸ்கர் ரொம்ப நன்றி, ஆனா எனக்குமே ஒரு கண்டிஷன் இருக்கு, எனக்கு ஸ்வாட வச்சு எப்படி சண்டை போடுறதுங்கிறத கத்துக்கணும், நான் ஸ்ட்ராங் ஆகணும். இப்படியே பல நாட்கள் போக கொஞ்சம் கொஞ்சமா ஆஸ்கர் வளர்றான். ஆனா அவ கண்ணு முன்னாடி ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. அவ இருந்த அந்த எல்டர் மேன்ஷனை பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவனுமே என்னாச்சு ஏதாவது சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தா அவன் கண்ணு முன்னாடியே அந்த எல்டர் இறந்து கிடக்குறாரு. அவர் கொன்னது யாருன்னு பார்த்தா ஆஸ்கரோட அம்மா அப்பாவை அவன் கண்ணு முன்னாடி கொன்ன அதே கொலைக்காரன். ஆஸ்கர் அவனை போய் அட்டாக் பண்ண அவன் மேல ஒரு அடி பட்டவனே அவன் தலையை பிடிச்சிட்டு அவன் நெஞ்சிலே கத்தி இறக்கிடுறான். ஆஸ்கர் என்னதான் ஸ்வாட வச்சு சண்டை போட கத்துக்கிட்டாலுமே அவனால அவனை கொல்ல முடியல. ஆஸ்கர் கிட்ட அவனை பார்த்தப்பறம் தெரியுது அவன் தான் அவங்க அப்பா அம்மாவை கொன்னவன. அங்க இன்னொருத்த வந்துட்டு போஸ்கனா நைட்ஸ்ல வந்துட்டு இருக்காங்க, நம்ம கிளம்பணும்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப அந்த இடத்துக்கு நைட்ஸ் வந்து பாக்குறாங்க. அங்க 2 பேரும் இறந்து கிடந்த பார்த்துட்டு நம்ம நேரத்துக்கு வர முடியலன்னு சொல்லிட்டு ஆஸ்கர் இறந்து போயிட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் அங்க இருந்து கிளம்புறாங்க. ஆனா ஆஸ்கர் உயிரோட தான் இருக்கான். அவன் உடம்புல இருக்க ரத்தத்தை இழந்ததுனால அந்த ஷாக்ல அவனோட ஹேர் கலரே மாறிடுது. ரெட் கலர்ல இருந்த முடி இப்போ ஒயிட் ஆகிடுது. அவன் அங்க இருந்து போறப்ப அந்த கொலைக்காரனோட நேம் போஸ்கனா போச்சு, உங்களை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த பிளாஷ்பேக் முறைய இப்போ பிரசன்ட காட்டுறாங்க. ஆஸ்கரோட சொல்லிச்சுமே நீங்க எதுவும் சாப்பிட மாட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவனுமே இல்ல நான் பிரின்சஸ் வரைக்கும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான், வெறும் வயிறுல இருந்தா தான் திடீர்னு ஏதாச்சும் ஒரு எமர்ஜென்சினா என்னால போய் காப்பாற்ற முடியும். அவங்களுமே வின் மேஜிக் ஷீல்ட் தான் அவங்களை பாதுகாத்துட்டு இருக்கல, அந்த மாதிரிலாம் எமர்ஜென்சி நடக்காது. ஆனா இந்த சைடு பார்த்தா அந்த வின் பேரியருமே உடஞ்சு போகுது. உடஞ்ச அடுத்த செகண்டே அந்த இடத்த அட்டாக் பண்றாங்க. அங்க பிரின்சஸுமே எந்த அட்டாக் பண்றாங்களா யாரா இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனோட அண்ணா கான்ராட் அடிபட்டு கிடக்கிறத பாக்குறான். அவ்வளவு ஒரு பேரை கிரியேட் பண்ணிட்டு அவங்க அண்ணனை ஹீல் பண்றா. அவரும் இது போதும், இந்த
மாதிரி சிச்சுவேஷன்ல உன்னோட மானாவை வேஸ்ட் பண்ணாத, வெட்டு வேலையில இருந்தா பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஒரு கவர் வேணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கூட்டு போறா. அங்க வந்து அட்டாக்கர்ஸுமே அங்க இருக்க எல்லா நோவல்ஸுமே பாரம்பிச்சு பார்க்காம கொண்டுட்டு இருக்காங்க. கான்ட்ராடும் அவங்கள வளைச்சு போட்டுட்டாங்க. அவங்க வெளியே போறதுக்கு வழி இல்ல. சரி, நீ உன்னோட நைட்ஸ் எங்க கூட்டு வந்திருக்குதுன்னு அவங்கள உன்னால கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பிரின்சஸோ முடியும், ஆனா அப்படி பண்ணா எதிரிங்களுக்கு நம்ம எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருமே. இல்ல, சிக்னல் கொடு, எப்படி இருந்தாலும் நம்ம பிரச்சனையில தான் இருக்கும். இப்ப அவளுமே தன்னோட மேட்சுக்கு வச்சுட்டு சிக்னல் கொடுக்க இதை பார்த்த உடனே ஆஸ்கருமே அங்க இருந்து கடற்கரைன்னு ஓடி இங்க வந்துட்டு இருக்கான். ஆனா அந்த ரெட் கலர் சிக்னல்ல நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஆமா இந்நேரத்துல ஏன் வெடி வச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். பிரின்சஸும் கண்டிப்பா அந்த சிக்னலை பார்த்த உடனே அவங்க வருவாங்க. எல்லாரும் வரலனாலும் கண்டிப்பா மாஸ்டர் வருவாரு. கான்ட்ராடும் எனது மாஸ்டரா ஆஸ்கரை சொல்றியா அப்படின்னா கண்டிப்பா நம்ம இங்க தப்பிச்சிருவோம். ஆனா இந்த சைடு சொன்ன மாதிரியே அவங்க இருக்க இடம் எதிரிகளுக்கு தெரிஞ்சிச்சு. அவங்களுமே இவ்வளவு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இதை பார்த்து நிறைய பேர் சைடு இதை பார்த்துட்டு காண்டட்டும், ஓ அப்ப இந்த அட்டாக்கு நம்ம தான் காரணம் போல, நம்மள டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா உனக்கு புரிஞ்சதுல ஃபியோனா யாரையும் விட்டு வைக்காத, எல்லாரையும் கொண்டுடு. இந்த சைடு ஆஸ்கருமே அந்த பில்டிங் குள்ள வந்துட்டான். கார்டன்ல தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த நோக்கி போய்கிட்டு இருக்கான். இந்த சைடு பிரின்சஸ் மட்டும் இல்லாம கான்ட்ராடுமே தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி அங்க வர அட்டாக்கர்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பின்னாடி நிறைய பேர் மந்திரங்களை சொல்லி மேஜிக் கேஷ் பண்றது இவங்க கேட்டுட்டு இருக்கு. ஆனா எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இதை கேட்டு கான்ட்ராடும் இந்த மந்திரமா ஃபியோனா உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணி ஒரு டோட்டல் டிஃபென்ஸ் உன்னோட சாங்சுவரி ஸ்கொயர் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்ல அவளுமே தன்னோட ஃபுல் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த ஸ்பெல்ல போடுறா. அப்புறம் தான் தெரியுது பின்னாடி இருக்க அட்டாக்கர்ஸ் எல்லாம் புல்லட் ட்ரெயின் அதாச்சு லின் அந்த டஞ்சன்ல யூஸ் பண்ணதை இங்க யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த ஆப்சல்யூட் டிஃபென்ஸ் ஸ்பெல்ல வச்சுக்கிட்டு அந்த அட்டாக் இவ மேல படாம போயிடுச்சு. ஆனா அதே டைம் அந்த ஸ்பெல்ல இவ கிட்ட இருக்க மொத்த மானவமே வலிச்சிருச்சு. ஒரு வழியா முடிஞ்சு சொல்லிட்டு நினைச்சு பார்க்க பின்னாடி இன்னொருத்தன் மந்திரம் போட்டுட்டு இருக்கான். ஆனா அதே டைம் ஆஸ்கருமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். அங்க நிறைய நோபல்ஸ் இறந்துட்டு பார்த்து ஒரு வேளை பிரின்சஸ்க்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்ல ஆஸ்கரும் அப்படி நடக்காது, அவ அவ்வளவு சீக்கிரத்துல இறந்து போக மாட்டா. கான்ட்ராடு காலு கடியில அந்த இன்கண்டேஷன் வரதை பார்த்து அவளுமே அவனை காப்பாத்துறா. ஆனா அந்த அட்டாக்ல அவ மாட்டிக்கிறா. ஆஸ்கர் கண்ணு முன்னாடி அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல பிரின்சஸுமே செதறி விழுறா. இந்த காட்சியை பார்த்த உடனே ஆஸ்கரோட மைண்ட்ல இது வரைக்கும் அவன் இழந்த எல்லாருமே கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. இதை பார்த்து அவனால தாங்கவே முடியல. ஆனா அப்பதான் தெரியுது பிரின்சஸ் இன்னும் உயிரோடுதான் இருக்கான்னு சொல்லிட்டு அவளுமே கண்ணு திறந்து ஆஸ்கர் இருக்கிறத பாக்குறா. அவளுமே ஆஸ்கர் கிட்ட என்னோட அண்ணனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே விழ இதை பார்த்தோன்னு அவனுமே பிரின்ஸை காப்பாத்துங்க, நான் போய் பிரின்சஸ் காப்பாத்துன்னு சொல்லிட்டு ஆஸ்கருமே அவளை பிடிக்க ஓடுறான். ஆனா பிரின்சஸ் விழுற இடத்துல தான் நம்ம ஆளுங்க அதாச்சு நெல்ஸும் மத்தவங்களுமே சாப்பாடை வாங்கிட்டு கரை ஓரமா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. அவங்களும் அட ரியோ வரான்னு சொல்லிட்டான், வேடிக்கை பார்த்துட்டு அங்கேயே இருக்கான் போல, எவ்வளவு நேரம் ஆக்குவான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க பார்த்தா வானத்துல எதுமோ தெரியுது. அவங்களுமே அங்க வருது ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்க போய் காப்பாத்துறாங்க. நெல்ஸும் அட நம்ம முன்னாடி பார்த்தா அந்த பிரின்சஸ் தானே, அது இப்போதைக்கு இவளுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா அன்கான்சியஸா இருக்கா. ஆனா அப்புறம் தான் தெரியுது இவ்வளவு தாக்கிறதுக்கு நிறைய அட்டாக்கர்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனுமே இதை பார்த்துட்டு அவங்கள அட்டாக் பண்ணிட்டு இருக்க. பின்னாடி எட்டவுமே தன்னோட கிராஸ் போ வச்சுக்கிட்டு அவங்கள ஈஸியாவே கொண்டுறான். கீழே விழுந்தது இல்லாம அவளை அட்டாக் பண்ண வந்திருக்காங்களா, அப்போ கண்டிப்பா இது ஒண்ணு பிரச்சனை நடந்துட்டு இருக்காங்க. சரி இப்போதைக்கு பாதுகாப்பான இடத்துக்கு இவளை கூட்டிட்டு போவோம், என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாதல சொல்லிட்டு பேசிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஆஸ்கர் அங்க வந்துட்டான். ஆனா ஆஸ்கர் அவளை பார்த்துட்டு இவங்க தான் இவளை கடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்கா அவளை விட்டுருக்கான்னு சொல்லிட்டு வர. ஆனா எட்டவும் மத்தவங்களும் ஒருவேளை இவன் பிரின்சஸ் கடத்த வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுமே முடியாதுன்றாங்க. ஆவலும் தன்னோட மீட்டிங் முடிச்சு வெளியே வந்து பார்த்தா அந்த இடமே ஒரு பெரிய கலவரமா கிடக்குது. அட சவுண்ட் ப்ரூஃபிங் மேஜிக் வச்சிருந்தனால வெளியே என்ன நினைச்சு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இந்த சைடு நம்ம வரையுமே அந்த சிக்னலை பார்த்துட்டு அது கண்டிப்பா வீடு கிடையாது, ஏன்னா இந்த உலகத்துல கன் பவுடர் கிடையாது, அப்ப கண்டிப்பா அது மேஜிக்கா தான் இருக்கணும். ஆனா இது எதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணாங்க அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. அவனை ரெண்டு பேர் தட்டி விட அவன் வச்சு இந்த சாப்பாடு கீழே வந்துருது. அட நான் எவ்வளவு நேரம் நின்று வாங்கினேன் தெரியுமா. ஆனா அந்த தட்டி விட ரெண்டு பேரும் அசாசின் மாதிரி இருக்காங்கிறத ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இந்த சைடு ஏட்டவும் மொத்தங்களும் அந்த பிரின்சஸ் காப்பாத்தினாங்க. ஆனா ஆஸ்கர் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவளை கடத்துறான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவளை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல ஏட்டவும் மொத்தங்களும் ஆஸ்கர் இவளை கடத்த வந்திருக்கான்னு சொல்லிட்டு இல்ல தரமாட்டேன்னு சொல்ல இப்ப ரெண்டு பேருக்கான ஃபைட் ஆரம்பிக்குது. ஆஸ்கர் அட்டாக் பண்றதை பார்த்து ஏட்டவும் தன்னோட சாங்சுவரி ஸ்பெல் யூஸ் பண்றான். ஆனா பிரின்சஸ்க்கு நடந்த மாதிரியே இவன் கிட்ட இருக்க மொத்தமானவுமே காலி ஆயிடுது. ஆனாலுமே ஆஸ்கர் பின்வாங்கறதல்ல, அவளை விட்டுருன்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்ண ரத்தம் வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏட்டோவுமே திருப்பி சாங்சுவரி யூஸ் பண்றான். அதுல ஏட்டோ தன்னோட முழு சக்தியை இழந்து மயக்கம் அடைஞ்சிடுறான். இப்ப திருப்பியுமே ஆஸ்கர் விடாம தாக்க ஆரம்பிக்கிறான். ஆனா ஒரே செகண்ட்ல அங்க ஒரு ஐஸ் வால் வருது. பார்த்தா அங்க ரியோ வந்துட்டான். ரியோவும் அங்க அடிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை பார்த்த உடனே கோவம் அடைகிறான். என் ஃப்ரெண்ட்ஸை எதுக்காக அட்டாக் பண்ணு சொல்லிட்டு ஆஸ்கரை கேட்க ஆஸ்கரும் ஒழுங்கா இங்க ஓடிடு, நீங்க அவளை என்கிட்ட கொடுத்துருங்க. அவன் திருப்பியும் அட்டாக் பண்ண ரியோவுமே அவங்கள காப்பாத்துறான். இது பார்த்தா ஆஸ்கரும் அப்படின்னா நீ தான் முதல்ல சாக்க போற அப்படின்னு சொல்ல இப்போ ரெண்டு பேருக்கான பேட்டில் ஆரம்பிக்குது. ஆஸ்கர் தன்னோட ஃபயர் பவர் வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ண ரியோவுமே ஐஸ் வால் வச்சுக்கிட்டு அதை ஈஸியா தடுத்துடுறான். இதை பார்த்து ஆஸ்கரால நம்பவே முடியல. ஆனா கோவமா இருக்க ரியோவுமே என்னாச்சு அவ்வளவுதான் உன்னோட பவரா அப்படின்னா சரி இப்போ என்னோட டர்ன். ஆஸ்கருக்கு மேல பார்த்தா சுத்தி ஐசிக்கல் ஸ்பீட் அவனை தாக்குது. ஆனாலுமே ஆஸ்கர் தன்னோட மேஜிக் வச்சுக்கிட்டு தப்பிச்சிடுறான். அவனை ஒரு ஃபயர் டொர்னடோ உருவாக்கி ரியோ மேல அனுப்ப ரியோமே ஒரு பால் ஆஃப் ஐஸ் உள்ள எடுத்துக்கிட்டு வெளியே வந்து தன்னோட ஸ்வாடை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். இருந்தாலுமே ரெண்டு பேருக்கான பேட்டில் இன்னும் முடியல. அவங்க திருப்பி அட்டாக் பண்ண தயாரா இருக்க. நடுவில் ஆப்பிள் வந்துட்டு நிறுத்துங்க, ரெண்டு பேருமே உங்களோட வெப்பன்ஸை உள்ள வைங்க, இதுல நீ குறுக்க வராத ஆப்பிள், ஒருவேளை நீ குறுக்க வந்தனா உன்னையுமே ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். இது கிட்ட ஆப்பிளுக்கு பயம் வருது. அவனுமே ஒரு நிமிஷம் நான் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒயிட் இருக்கிற நீ ஆஸ்கர் தானே, ஆஸ்கர் லூஸ்கா டெபி எம்பரோட மேஜிக் டிவிஷன் லெப்டினன்ட். ஆஸ்கரும் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க
அவனுமே என்னோட பேரு ஆபல், லூனோட கில்டு மாஸ்டருக்கு பதில் நான் இங்க வந்திருக்கேன். இப்ப நீ சண்டை போட்டுட்டு இருக்கே அந்த 4 பேரு அங்க வந்து அட்டாக்குக்கும் இவங்களுக்கும் எந்த வித சம்மந்தமும் கிடையாது. அவங்க லூன் கில்டுல இருக்க அட்வென்ச்சர்ஸ் மட்டும் தான். எனக்கு புரியுது பிரின்சஸ்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நீ இப்படி பண்றேன்னு. ஆனா இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இதுகிட்ட ஆஸ்கர் கொஞ்சம் அமைதியாவ. ஆனா ரியோமே ஆபல் நீ சொல்றத சொல்லிட்டல, இப்போ நான் அவனை கொல்ல போறேன். அவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸை காயப்படுத்திட்டான். இதுக்கப்புறம் அட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போவான்னு நினைக்கிறியா? ஏன் இந்த விஷயத்த அந்த பொண்ணு பண்ணியிருந்தாலுமே அவளுமே ஃப்ரீஸ் பண்ணிருப்பேன். எது கேட்டவனே ஆஸ்கர் ட்ரிகர் ஆயிட்டு அவனை தாக்குறான். மேல பார்த்தா நிறைய ஃபயர் பால்ஸ் ரியோ தாக்க வருது. ஆனாலுமே ரியோ தன்னோட மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அதை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டான். ரியோவும் பரவாயில்ல, ஒரு மனுஷனா இருந்துகிட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கேன், ஆனா உன்னால பண்ண முடிஞ்சது அவ்வளவுதான்ல ஆபல், இப்போ நான் அவனை கொல்லலாம்ல. ஆபலும் கண்டிப்பா கிடையாது, ஒரு முட்டாள்தனமான விஷயம் அது. இந்த சண்டை ஒரு இன்டர்நேஷனல் இன்சிடென்ட். இப்படியே நீங்க 2 பேரும் சண்டை போட்டு யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆச்சுன்னா கண்டிப்பா இது ஒரு போறதா முடியும். அப்புறம் நீ ஆஸ்கர் நான் டக்குனு அந்த இடத்துல தான் இருந்தேன். பிரின்ஸ் கார்னன் பிரின்சஸ் ஃபியானாவை காப்பாத்துறது தான் என்ன அமைச்சாரு. உன்னோட ப்ரையாரிட்டி பிரின்ஸையும் பிரின்சஸோட பாதுகாப்பு மட்டும் தானே. ரியோ நீ எதுக்கு கோவமா இருக்குன்னு எனக்கு புரியுது, ஆனா தயவு செஞ்சு கேட்கறேன் உன்னோட சுவாட உள்ள வச்சு. ரியாவும் சரி சொல்லு ஆபல், ஒருவேளை ரியாவை யாராச்சும் இந்த மாதிரி பண்ணியிருந்தா நீ இந்த மாதிரி சும்மா விட்டுருப்பியா? ஆபலும் ஆமா விட்டுருப்ப. ஏன்னா அவளால 2 கண்ட்ரி போர்ல போக கூடாதுன்னு நான் ஆசைப்படுவா. கண்டிப்பா அதை நான் செய்ய மாட்டேன். ரியோ ஒரு அட்டாக் யூஸ் பண்ண, ஆனா ஆபல் டாச் பண்ணாம அதே இடத்துல நிக்கிறான். இதை பார்த்து ஆஸ்கருமே தன்னோட சுவாட உள்ள வைக்க ரியோவும் ஆபல் எதுக்காக நீ டாச் பண்ணல? ஆபலும் ரியோ 2 கண்ட்ரி போர்ல போறதுக்கு நீ காரணமா இருக்க கூடாது, அதுக்கு என் உயிர் கூட நான் பணைய வைப்பேன். இதுக்கிட்ட ரியாவும் சரி நான் நிறுத்துறேன், ஆனா உனக்காக மட்டும்தான் இந்த பிரின்சஸ அவன்கிட்ட கொடுத்துரு. இப்போ ஒரு வழியா அந்த சண்டையுமே முடிவுக்கு வருது. எட்டவும் இப்ப ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டான். அவனை ஹீல் பண்ணது ரியான்னு தெரிஞ்சப்பறம் எனது அவங்க என்ன ஹீல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட ரியாவும் ஏதோ ஒண்ணு நீ இப்ப நல்லா இருக்கியா அது போதும் எனக்கு. ஆம்பலும் ஏதோ ஒண்ணா உன்னால ஒரு பெரிய போரே நடந்திருக்கும் இந்த மாதிரி சொல்ற. அந்த சண்டைக்கு அப்புறம் நிறைய எக்ஸ்பிளைன் பண்றதுக்குள்ள விடிஞ்சே போச்சு. அப்புறம் பிரின்ஸ் கிட்டயும் பிரின்சஸ் கிட்டயும் எல்லாத்தையும் வேலை வரைய சொல்லிட்டேன். அதனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் ஆஸ்கர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு, இதெல்லாமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கால தான். நில்சோ நான் கூட எங்களோட அட்வென்ச்சர் லைசன்ஸை புடிங்கி வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டோம்ப்பா. ஆபலும் அது மட்டும் கிடையாது, நீங்க பிரின்சஸை கீழே இல்லாம பாதுகாத்தீங்க, அதனால உங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்குறாங்களாம். ஆனா உனக்கு எதுவுமே கிடையாது ரியா அப்படின்னு சொல்ல ரியாவே பரவாயில்ல நான் வரத்துக்குள்ள எல்லாம் கெட்டவங்க அழிச்சிட்டீங்களே, ஆனா தேவையில்லாத ஒரு மேஜ் தான் சுத்திட்டு இருந்தான், அவனை எப்படியோ சமாளிச்சலாம் அப்படின்னு சொல்ல ஆபலும் இன்ஃபர்ன் மியூசிஷியனை தேவையில்லாத மேஜ்னு சொல்ற தைரியம் உனக்கு தான்ப்பா இருக்கு. இப்போ அந்த ஃபெஸ்டிவல் முடிய அந்த எஸ்கோச்சாப்பா அவங்களும் கண்டினியூ பண்ண திருப்பி லூனுக்கு திரும்பி போறாங்க. அப்படி இந்த சைடு பார்த்தா செரவுமே ரியோ எப்போ வருவான் எப்போ வருவான்னு சொல்லிட்டு அவளா காத்துட்டு இருக்கா. ஆனா அது டீம் ரொம்ப சோகமாவும் இருக்கா. ரியோ எனக்கு 1 மாசம் தான் தெரியும், ஆனா இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் சரி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் போக பார்த்தா அந்த இடத்துல ரியோ இருக்கான். ரியோவை பார்த்த உடனே சிறக்கு ஆனந்த கண்ணீரே வருது. இது வரைக்கும் என்ன நடந்துங்கிறது எல்லாத்தையும் பேசி முடிச்ச அப்புறம் அவளுமே திருப்பி லைப்ரரிக்கு ரியோ கூட்டு போறா. இது ஃபோர்பிடன் ஆர்க்கைவ், இந்த இடத்துக்கு பீரங்க அட்வென்ச்சர் மேல இருந்தா தான் வர முடியும், ஆனா உனக்காக நான் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கியிருக்கேன். ரியோவும் அங்க இருக்க டாக்குமெண்ட்ல பார்த்துட்டு இது ஆல்கமி பத்தி தானே, சரி இது எல்லாத்தையுமே நான் நோட்ஸ்ல காப்பி பண்ணிக்கிறேன். சேராவோ ரியோ உன்னோட டிரான்ஸ்கிரைப் ஸ்பெல் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அது தப்பு, உனக்கு வேணும்னா நீ கையில தான் எழுதிக்கணும் அப்படின்னு சொல்ல ரியோ என்னது இதை காப்பி பண்றதுக்கு ஒரு ஸ்பெல் இருக்கா? சேராவோ உன்னோட ரியாக்ஷனை பார்த்தா அப்படி ஒரு ஸ்பெல் இருக்கிறது உனக்கு தெரியாது போலயே. உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, நீ ஸ்ட்ராங்கா இருக்க, ஆனா பேசிக்கான விஷயம் மட்டும் உனக்கு தெரியவே இல்ல. இப்போ ரியோமே அது எல்லாத்தையும் எழுதி முடிச்ச அப்புறம் எனக்கு ஒரு விஷயம் ஒருத்திக்கிட்டே இருக்கு. நீங்க எப்பவுமே இந்த லைப்ரரியில இருக்கீங்களே, உங்களுக்கு என்ட்ரி ஃபீல் அதிகமா இருக்காதா? சேராவோ அதுவா, நான் தான் இந்த ஒரு லாடுக்கு வேலை செய்யறடா, அதனால எனக்கு என்ட்ரி ஃபீல டிஸ்கவுண்ட் இருக்கு. ரியவோ இதெல்லாம் நியாயமே இல்ல, எனக்கு பொறாமையா இருக்கு அப்படின்னு சொல்ல சேராவுமே முதல்ல நானுமே எல்லாத்தையும் பே பண்ணி தான் இருந்தேன். அப்புறம் இந்த லாட் பார்த்துட்டு இந்த லைப்ரரிக்கு வர முக்காசு அட்மிஷன் ஃபீஸ் என்னால தெரிஞ்சு எனக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை கொடுத்தாரு. ஆனா அவர் தான் உனக்கு இங்க வரத்துக்குமே ஸ்பெஷல் பர்மிஷனுமே கொடுத்தாரு. இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த டிரான்ஸ்கிரைப்ல உனக்கு எப்படிங்கறத சொல்லி தரப்பா. நான் காட்டு வெட்டு வந்து ரொம்ப காலம் ஆனாலுமே இதெல்லாம் நான் கத்துக்கவே இல்லை. இதுக்கிட்ட ரியோ மனசுக்குள்ள காட்டு வெட்டு வந்து ரொம்ப நாளா அப்படின்னா இவளுக்கு என்ன வயசு இருக்கும்? ஆனா அது ஈஸியாவே கண்டுபிடிச்ச சேராவுமே நீ இப்ப என்ன நினைச்சா எனக்கு தெரியும், கவலைப்படாத, என்னோட வயசு 200. இதுக்கிட்ட ரியவோ என்னது 200 வயசாவதா? ஆனா நீ பாக்குறதுக்கு எங்க இருக்க? அவ்வளவு வேக்கப்பட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சு அந்த டிரான்ஸ்கிரைபர் ஸ்பெல்ல கத்துக்கிறதுக்கு டிரான்ஸ்கிரைபர் அப்படின்ற ஒருத்தர் கிட்ட சேரா கூட்டு போறான். ஆனா அந்த இடத்துல இருந்து ஆபல் வெளியே வரான். ரியவும் அட ஆபல் அதிசயமா வேலை எல்லாம் சரியப்பா அப்படின்னு சொல்ல ஆபலும் நான் எப்பவுமே வேலை செஞ்சுதான் இருப்பேன், ஆமா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரியவும் அதுவா சேரா எனக்கு இப்போ ஒரு டீச்சர் மாதிரி சொல்லாமே. ஆபலும் சரி இதை நான் டெலிவரி பண்ணும் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல ரியவோ ஒரு நிமிஷம் ஆபல் கிட்ட அப்புறமா ஒரு விஷயத்த பத்தி பேசணும், அப்புறமா பேசுறேன்ப்பா அப்படின்னு சொல்ல ஆபலுமே சரின்னு சொல்லிட்டு அங்க கிளம்புறான். இதை பார்த்து பொறுமைப்பட்ட சேராவுமே ரியோ என்கிட்ட நீ அந்த மாதிரி பேசணும், முன்னாடி நான் ஒரு பி ரேங்க், அதனால தான் என்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறேன்னு நினைச்சேன், ஆனா ஆபலுமே பி ரேங்க் தான், ஆனா அவன் கூட நீ ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிட்டு இருக்கியே, இதெல்லாம் நியாயமே இல்ல, நீ என்கிட்டயுமே அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். ரியாவும் ஓகே நானுமே அப்படி பேசுறேன் அப்படின்னு சொல்ல ஆபலுமே இப்போதுல இருந்து நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் புரியுதா? இப்ப எல்லாம் முடிஞ்சு ரியோவுமே ஆபல கிட்ட பேச போறான். ஆபல் என்னன்னு கேட்க ரியோவுமே நீ என்கிட்ட உனக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு மறந்துட்டியா? எனக்கு ஒரு வாரத்துக்கு ட்ரீட் கொடுக்கறேன்னு சொன்னேன் மறந்துட்டியா?
ஆபலும் அச்சச்சோ அதாச்சும் ஞாபகம் வச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல ரியாவும் எனக்கு அப்பே தெரியும் நீ மறந்துருப்பானு. சரி அதை விடு, அதுக்கு பதில் எனக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். நெல்சி எட்டும் ஆமன் 3 பேருமே அவனோட ரூம் விட்டு வெளியே போறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சுல, நானுமே எனக்கு நேரத்தை கண்டுபிடிக்க போறேன். ஆபலும் நீ அவங்க கூட போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ரியாவும் இல்லப்பா, ஏன்னா எனக்கு நிறையவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்கமி மேஜிக் இருக்குல்ல, அதுக்கு எனக்கு தேவைப்படுறது ஒரு பெரிய இடம். அதனால இப்ப மேட்டர் என்னன்னா, எனக்கு தேவைப்படுற மாதிரி ஒரு வீடை நீ எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணும். அந்த வைபனோட மேஜிக் ஸ்டோன்ல வித்து எனக்கு ஒரு பெரிய லம்பான அமௌண்ட் இருக்கு. அதனால பட்ஜெட் பத்தி கவலைப்படாத. ஒரு பெரிய வீடா, ஒரு பழைய நோபல் வாழ்ற மாதிரி ஒரு வீடு வேணும். இப்போ அங்க இருக்க ஒரு புரோக்கர் கிட்ட பேச அவருமே ஆபல் சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி வீடு உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க லோவர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவரு. நீங்க ஒரு நோபல் ப்ராப்பர்ட்டியை வாங்க கூடாது. நீங்க எங்க இருந்து வரீங்கன்னு யாருக்குமே தெரியாது. ஆபலும் நான் தான் பேசணும்ல, அது கிடைக்கிறது கஷ்டம். சரி அப்போ நீங்க ஒரு பெரிய இடம் இருக்க மாதிரி ஒரு வீடை பாருங்க. அந்த புரோக்கரும் நீங்க சொல்ற மாதிரி வீடு கஷ்டம் தான், ஆனா ஒரு இடம் எனக்கு தெரியும். ஆனா அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா அந்த இடம் டவுனை விட்டு வெளியே இருக்கு. இப்ப அவங்களுமே அந்த இடத்துக்கு போய் அந்த வீடை பாக்குறாங்க. அந்த புரோக்கரும் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸா இருந்துச்சு, ஆனா ஓனர்ஸ் எல்லாம் இப்ப எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ரியோக்குமே அந்த வீடை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுச்சு. அந்த புரோக்கர் இந்த வீடு இவ்வளவு விலைன்னு சொல்றதுக்குள்ளேயே ரியோவுமே நான் அதை எடுத்துக்கிறேன், இது நிஜமாலே ஒரு நல்ல வீடு, எனக்கு பிடிச்சிருக்கு. எபிசோட் 1ல ரியோ கேள் பண்ண அந்த ஏஞ்சலோட வயசுமே பேக்ரவுண்ட்ல ஓடுது. ரியோ மியாஸ் ஃபைனலா இன்ஃபர்னோ மெஜிஷியன் ஆஸ்கரோட சண்டை போட்டான். அவங்களோட சண்டை சின்னதா இருந்தாலுமே ஆனா எதிர்காலத்துல ஒரு பெரிய பிரளயமே ஆகும். அட இந்த விஷயத்த நான் கோட்டை விட்டுட்டேனே, இவனோட பாதை ரொம்ப வித்தியாசமானதா இருக்குல்ல. ரீஇன்கார்னேட் ஆன ஒரே காரணத்துக்காக மட்டும் ஒருத்தருக்கு எந்த மாதிரி விஷயம்லாம் சும்மாலாம் நடக்காது. ஒரு அமைதியான சேஃபான பீஸ்ஃபுல் லைஃப் அவன் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு போது எதிர்காலத்துல. ஆனா ரியோ மியாரா இதெல்லாம் தாண்டி பொழைச்சு நீ சந்தோஷமா வாழ்வன்னு நம்புற. தெரியவோ இதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல இதோட இந்த எபிசோடு முடிய இந்த சீரீஸும் முடியுது. இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த டிஸ்கண்டினியூ பண்ண எந்த அனிமே கண்டினியூ பண்ணலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை இதே போல ஒரு நல்ல சீரீஸ்ல உங்களை சந்திக்கிறேன். until then bye. ரீஇன்கார்னேட்